Right. Good morning, everyone. Today topic Operation Research UGTRB. First one, linear equation. Linear equation. ஓகே இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறேன். a1x, a2y, a3z ஈக்குவல் டு b1. சரிங்களா? இதில் மொத்தம் எத்தனை வேரியபிளுங்க இருக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஆன்சர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் கேட்டிருக்கேன். சொல்லுங்க ஜெயலட்சுமி மேடம், சொல்லுங்க. மியூட் எடுத்து விட்டீங்க, சொல்லுங்க. டோட்டல் த்ரீங்க நம்பர் சார். 6ஆ? சரி, இல்லைங்க சார், த்ரீ த்ரீ 3. சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை நாள் சொல்லுங்க. ஃபைனலாக நான் சொல்கிறேன். அடுத்து வேற இன்னும் ஒரு 4 5, sir. 4. இன்னும் ஒரு 5 பேர் இருக்கீங்க. 2 பேர் பதில் சொல்லிட்டாங்கன்னா ஒரு 3 பேர் பதில் சொல்லுங்க. வேரியபிள் கான்ஸ்டன்ட். புரியல. இல்லைங்க சார், அது தமிழ் வேரியபிள்னா தமிழ்ல என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறேங்க சார். வேரியபிள்லாம் தமிழ்ல என்ன? எனக்கு தெரியலையே. வேரியபிள்னு சொல்லி சொல்லி தமிழ்ல என்ன அது? அதாங்க சார் எனக்கு தமிழ்ல தெரியும். இதுக்கு மேல நீங்க சொன்னாதாங்க சார் இங்கிலீஷ்ல நான் கத்துக்கணும். இல்லை இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தெரியும். வேரியபிள்லாம் தமிழ்ல என்னன்னு தெரியலையே. வேரியபிள் அவ்வளவுதாங்க சார் சொன்னேன். நான் ஒருவேளை எக்ஸ் ஒய் ஜெட்டா இருக்குமான்னு நினைச்சிட்டு ஒரு த்ரீன்னு சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த 6 சொன்னவங்க எப்படின்னு சொல்லுங்க. 3ன்னு சொன்னவங்க என்னன்னு சொல்லுங்க. 4ன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் கன்க்ளூஷன் சொல்ல முடியும். அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். 6ன்னு யாரோ சொன்னாங்க, அது யாருன்னு பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 6னா எதை மீன் பண்ணி 6ன்னு சொன்னீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, இல்லைன்னா 3 சொன்னீங்களே அது சொல்லுங்க. ஆன்சர் சொல்லிட்டீங்க, எப்படின்னு கேட்டேன். சொன்னீங்கன்னா தான் நான் கன்க்ளூஷன் பண்ண முடியும். அதாங்க சார் நான் வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டா இருக்கும்னு நினைச்சிட்டு சரி த்ரீன்னு 3ன்னு சொன்னேங்க சார். சொன்னீங்க. ஓகே, 4 சொன்னது யாரு? ஓகே, ஜெயலட்சுமி மேடம், தேங்க்யூ. Sir, நான் A1 A2 A3 B1 ன்னு சொன்னேன் சார். A1 A2 A3 B1. சரி. இந்த 6 சொன்னது யாரு? சரி, யாரும் இல்லை, விட்டுருங்க. நானே வச்சுக்கிறேன். சாட் தயவு செய்து பண்ண வேணாம். கண்டிப்பாக என்னால் ஆன்சர் சொல்ல முடியாது. ஜேபி காயு மேடம், நீங்கள் சும்மா மியூட்டை எடுத்து விட்டே பேசுங்க. தெரிலன்னா கீழே ஒரு ஆடியோ சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை எடுத்து விட்டு நீங்கள் தாராளம் பேசிட்டு மறுபடியும் மியூட் போட்டுக்கலாம். ஏன்னா நான் கிளாஸ் எடுப்பேனா இல்லை சாட்டை பார்ப்பேனான்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. சரி, இப்போ லீனியர் ஈக்குவேஷன், இதுக்கு பவர் என்னங்க ஆக்சுவலாக? ஒண்ணுங்க சார். அதில் எந்த டவுட்டும் இல்லை, பவர் 1. இல்லைங்க சரி, சார். இப்போ இங்கே ஆக்சுவலாக வேரியபிளாக என்னன்னா, அல்பபெட்டில் எது எழுதுனாலும் வேரியபிள். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிங்க. தமிழ் என்னன்னு நான் பார்த்து சொல்கிறேன். வேரியபிள்னா அல்பபெட், அதாவது ஏ, கேபிட்டல் ஏல இருந்து இசட் வரைக்கும், இல்லை ஸ்மால் ஏல இருந்து ஸ்மால் வேரியபிள்னா மாறி வரும் சார். மாறி ஏதாவது ஒரு மாறிலி. இது கொடுத்துட்டு இருந்தோம்னா அதுக்கு ஆன்சர் மாறிட்டே இருக்கும். வேரியபிள்னா மாறி சார். கான்ஸ்டன்ட்னா மாறிலி. இது கான்ஸ்டன்ட். கரெக்ட். வேரியபிள். ரைட், மாறி. இப்போ இங்கே வாங்க, நான் என்ன சிம்பிளாக ஆச்சுக்கிட்டேன்னா, ஸ்மால் லெட்ரு அது ஓகே தான், அது டெஃபினிஷன் ஓகே தான். நான் இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்மால் லெட்ரு கேபிட்டல் லெட்ரு எது இருந்தாலும் அது பேர் என்னது? வேரியபிள். சரிங்களா? நான் எதையுமே மென்ஷன் பண்ணலை. A1 A2 A3 B1 இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, சரிங்களா, அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னாத்தேன் வேரியபிள் என்னது? எக்ஸ் ஒய் இசட். என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நான் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் வேரியபிள்லாம் என்னன்னு கேட்டேன். கரெக்டா? மாறிக்கிட்டே இருக்க எண் மதிப்பு தான் மாறி. ஓகே, மாறாத எண் மதிப்பு மாறிலி, அதுவும் ஓகே. அதெல்லாம் இங்கே விட்டுருங்க. இப்போ இங்கே வாங்க, இந்த இந்த ஈக்குவேஷனில் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுச்சா? நான் எதுவுமே கண்டிஷன் கொடுக்கல. சரிங்களா? கண்டிஷன் கொடுக்கல. இங்கே மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்கு? 1 2 3 4 5 6 7. இல்லை எந்த டவுட் வேணாம்ல? இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சா? எந்த கண்டிஷனும் கொடுக்கலனா இங்கே எத்தனை வேரியபிள் இருக்கு? 7. சரி, இப்போ நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன்.
A1 A2 A3 B1 இது ஃபுல்லாவே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க எத்தனை வேரியபிள் இருக்கு? 3. 4. போறா என்னங்க தப்பு தப்பா வச்சுருங்க. 3 தான் கரெக்ட். யாரோ ஒருத்தவங்க 3 சொன்னாங்க. எக்ஸ் ஒய் இசட் 3. ஓகே, இப்போ கண்டிஷன் புரிஞ்சுச்சா? என்ன சொல்லிப்பா, இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டா நம்மளுக்கு 3 வேரியபிள்ஸ். கண்டிஷனே கொடுக்கல அப்படின்னா இங்கே எத்தனை இருக்குன்னா 7 வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகே, வேரியபிள்லாம் என்னன்னு பார்த்தாச்சு, கான்ஸ்டன்ட்னா என்னன்னு தமிழ்லையும் சொல்லியாச்சு. ஓகே, இப்போ இங்கே வாங்க. இப்போ இது வந்து ஈக்குவல் சிம்பிள் இருக்கு, சரிங்களா? இப்போ இது லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் அப்படின்னு வந்துட்டு அது பேர் என்னங்க? ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து ஒரு 3 ஈக்குவேஷன் எழுதுறேன். ஜென்ரலாக சொல்லிட்டு அந்த 39 பேஜ் நான் போவேன், சரிங்களா? அதாவது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் a11x a12y a13z less than or equal to b1 a21x a22y a23z greater than or equal to b2 a31x a32y a33z equal to b3. இந்த 3க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இது என்னது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இது என்ன? கிரேட்டர் ஈக்குவல் டு. இந்த ரைட் சைடோட லெஃப்ட் சைடு வேல்யூ கிரேட்டரா இருக்கு. இங்க லெஃப்ட் சைடு வேல்யூவோட ரைட் சைடு வேல்யூ கிரேட்டரா இருக்கு. இது ஈக்குவலா இருக்கு. இது பேர் என்னது? ஈக்குவாலிட்டி. இது ரெண்டு என்னங்க வரும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனு. இது பேர் ஈக்குவாலிட்டினா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் என்னன்னு வரும்? சமன்பாடாங்க சார் தெரியும். ஆஹா, ஈக்குவல்னாத்தே சமன்பாடு. இல்லைங்க சார், நான் சொன்னது அசமன்பாடுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து அசமன்பாடு, அதாவது இன்இக்வாலிட்டிஸ். இன்இக்வாலிட்டி சார். இன்இக்வாலிட்டிஸ் அசமன்பாடு. ஈக்குவல்னு வந்தா சமன்பாடு, அவ்வளவுதான். சரி, இப்போ இது எதுக்கு நான் இங்க சொல்றேன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிவன் வரும். நம்ம இதை வச்சு நம்ம சொல்யூஷன் சால்வ் பண்ண போறோம், சரிங்களா? இந்த XYZ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி சேட்ஸ்ஃபை பண்ணதான் செக் பண்ண போறோம். அதைத்தான் நம்ம பண்ண போறோம், வேற ஒன்றும் பண்ணல. சரி, இப்போ ஈக்குவல் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், அதாவது சமன்பாடுன்னு கொடுத்தா நம்ம அதை அப்படியே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ எது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு எடுத்துட்டா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் இருக்காது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஈக்குவல் டு எடுப்பேன், செகண்ட் ஈக்குவேஷனை ஈக்குவல் டு எடுத்துட்டு எனக்கு வந்து அந்த ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், சரிங்களா? ஒன்றும் இல்லை, 2 பாயிண்ட் கண்டுபிடிப்பேன். 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராப் பண்ணி என்னுடைய ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன், சரிங்களா? அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நான் ஈக்குவல் டுன்னு கன்சிடர் பண்ணிட்டு சம்ம சால்வ் பண்ணுவேன். அடுத்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுன்னு எடுத்துட்டு ஈக்குவல் கிரேட்டர் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு கன்வெர்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணணும். கிராஃபிக்கல் மெத்தடில் லைன் ட்ராப் பண்ணணும். அந்த லைனை ட்ராப் பண்ண பிறகு நான் என்னுடைய ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்லணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஈக்குவல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டைரெக்டாக எடுத்துடலாம். பட் இப்படி கொடுக்க மாட்டாங்க, கிராஃபிக்கல் மெத்தடில் இப்படி கொடுக்க மாட்டாங்க. 200% கொடுக்க மாட்டாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் ஈக்குவல் டு தான் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன, அதில் என்னெல்லாம் இருக்கும், சரிங்களா? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதியாச்சு? லீனியர் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அடுத்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ தேர்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். தேர்ட் ஒன் ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். சரி, இது என்ன? ஜென்ரல், அதாவது ஜென்ரல் ஃபார்மேட் கேட்குறேன். லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளத்துக்கு ஜென்ரலாக என்னென்னலாம் இருக்கும்? ஒரு 3 கான்செப்ட் இருக்கும். என்னென்ன இருக்குன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன். சரிங்களா? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும். செகண்ட் ஒன் என்ன இருக்குன்னா சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன் இருக்கும். தேர்ட் வந்து நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். சரி, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனா என்ன, சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்னா என்ன, நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன, அவ்வளோதான். இப்போ அதைத்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க,
புக்குக்கு வந்துடுறேன் நான். இந்த இருக்கு லீனியர் ப்ரோக்ராமிங்னா என்ன, இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிசிஷன் வேரியபிள், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட், இந்த 3 கான்செப்ட்ஸும் இருக்குன்ற ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இந்த இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, இதை ஏன் அங்கே எழுதாமல் இங்கே வந்தோன்னா இங்கே சொல்லிட்டு நம்ம அங்கே போய் எழுதுனா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா என் டிசிஷன் வேரியபிள் இருக்கும். என்ன இருக்குன்னா என் டிசிஷன் வேரியபிள் இருக்கும், எம் கன்ஸ்டைன்ட் இருக்கும். என் டிசிஷன் வேரியபிள் இருக்கும், எம் கன்ஸ்டைன்ட் இருக்கும். ஓகே, அதை வச்சு நம்ம எப்படி எழுதுறது? அதாவது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா x1 x2 xn என் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதுறோம் பார்த்தீங்களா, மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ், ஆப்டிமைஸ், மேக்ஸிமம் ஆர் மினிமைஸ் டு லீனியர் ஃபங்க்ஷன் z ஈக்குவல் டு c1 x2 c2 c1 x1 c2 x2 டாட் டாட் cn xn. இந்த இங்கே x1 x2 xn நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இந்த c1 c2 cnலாம் நம்மளுடைய கான்ஸ்டண்டா இருக்கும். இப்போ இதை ஏன் ஆப்டிமைஸ் வரோம்னா, இப்போ இதில் சால்வ் பண்ணி, அதாவது x1 x2 xn சால்வ் பண்ணி, சரிங்களா, இந்த வேலையை சால்வ் பண்ணி இந்த இசட்ல சப்ஸ்டிட் பண்ணி அவன் கேட்குற மேக்ஸிமம் ஆர் மினிமைஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த x1 x2 xn ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. அது என்னது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, இல்லைன்னா ஈக்குவல். ரைட் சைட் b1 b2 bn வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு. 3 கண்டிஷன் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். என்ன இருக்குன்னா எம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இதில் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன், அது இம்பார்ட்டன்ட், திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த x1 x2 x3 எப்பயுமே என்னவா இருக்கணும்னா நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கணும். அதாவது கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். 0 இருக்கலாம், பிரச்சனை இல்லை. 0 0ோட கிரேட்டர். அப்போ என்ன இருக்கக்கூடாது? இந்த x1 x2 xn வேல்யூ லெஸ் தானா இருக்கப்போ நெகட்டிவா இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இருக்கக்கூடாது சார். நெகட்டிவா இருக்கக்கூடாது. ஏன்னா இது லாஸ்டா கேம் தியரி வரைக்குமே அது யூஸ் ஆகும். அப்போ நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்னா நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ஆப்போசிட் நான் நெகட்டிவ். சரிங்களா? அப்போ ஆன்சர் நெகட்டிவ் வரக்கூடாது. அதாவது x1 x2 xn வேல்யூ நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ வந்துட்டா என்ன பண்றது? அதுக்கு ஒரு நேம் கொடுத்து சம்ம கொண்டு போயிடுவாங்க. ரைட், I வேரிஸ் ஃப்ரம் 1 to m, j வேரிஸ் ஃப்ரம் 1 to n. ஓகே, இப்போ இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த எல்பிபி. இதை அப்படியே எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறது? சரிங்களா? இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம், சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின் என்னன்னு பார்த்துட்டோம், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னா x1 x2 xn வரைக்கும் என்ன இருக்கக்கூடாதுன்னா நெகட்டிவ் டேர்ம் வரக்கூடாது, 0 0ோட கிரேட்டராக இருக்கணும். சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன இருக்கணும்? மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் c1 x1 c2 x2 cn xn. சரிங்களா? அப்போ நான் இதில் இருக்க x1 x2 x3 கண்டுபிடிச்சு இந்த இசட் வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணி இசட்டை நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் சப்ஸ்டிட் பண்ணி இசட்டுக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரும், மினிமம் வேல்யூ என்ன வரும், கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமமா மினிமமா அதை சால்வ் பண்ணி நம்ம கன்க்ளூஷன் சொல்லிடலாம். சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு n ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இதை நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், இல்லை ஈக்குவல்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு கண்டிஷன் தான் என்னன்னா x1 x2 xn வரைக்கும் ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதாவது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஆல்வேஸ் பாசிட்டிவ் சொல்லக்கூடாது. ஏன்னா 0ன்றது நெகட்டிவ், மைனஸ் சிம்பிள் போட மாட்டோம், ப்ளஸ் சிம்பிளும் போட மாட்டோம். அதனால ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா 0 வந்து பாசிட்டிவ் சிம்பிளும் போட மாட்டோம், நெகட்டிவ் சிம்பிளும் போட -0 +0ன்னு சொல்ல மாட்டோம். அதனால அது என்ன சொல்றாங்கன்னா நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். இதைத்தான் இங்கே பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம். புரியலாம் அப்பப்பே கேட்டுருங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன இருக்கு பாருங்க, z ஈக்குவல் டு c இன்ட்டு எக்ஸு. இப்போ மேலே அதைத்தான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா அதாவது மேக்ஸிமம் ஆர் மினிமைஸ் z ஈக்குவல் டு c1 x1 c2 x2 cn xn. இதைத்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த c1 c2 cnக்கு பதிலாக கேபிட்டல் C போட்டாங்க. சரிங்களா? c1 c2 cn வரைக்கும் என்ன போட்டாங்கன்னா கேபிட்டல் C. x1 x2 x3 xn என்ன போட்டாங்கன்னா கேபிட்டல் X போட்டாங்க. அவ்வளோதான். லாஸ்ட் ஜென்ரலுக்கும் மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கும். சரிங்களா? அடுத்து சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட் ஒரு m ஈக்குவேஷன் எழுதியிருந்தோம். அதை சிம்பிள் என்ன எழுதிட்டேன், ax லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, இந்த மாதிரி வந்துடும். ரைட் சைடில் b வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா
ஏஎக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு பி, ஏஎக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு பி, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இந்த மாதிரி இதைத்தான் ஷார்ட்டாக எழுதிட்டாங்க. அடுத்து சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ட். இதில் நம்ம என்ன எழுதியிருந்தோம், நான் நெகட்டிவ் ரிஸ்ட்ரிக்ஷன் எழுதியிருந்தோம். அடுத்த என்ன எழுதிட்டேன், x1 x2 x3 x என்ன கேபிட்டல் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் கண்டிஷன். சரிங்களா, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எழுத வேண்டியதை சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இது என்னது, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் C1 C2 C3 Cn வந்து கேபிட்டல் சின்னு எடுத்தேன். இதில் இருக்க x1 x2 x3 x என்ன கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இங்கே சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ட் அதை எப்படி சிம்பிளாக எடுத்துட்டேன், சப்ஜெக்ட் டு ஏஎக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் ஈக்குவல் டு பி அப்படின்னு முடிச்சிட்டேன். அடுத்து நான் நெகட்டிவ் ரிஸ்ட்ரிக்ஷனை எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு முடிச்சிட்டாங்க. அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டாங்க மேட்ரிக்ஸ் ஃபார்மில். ஏன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லேயே எழுத சொல்லலாம். சரிங்களா, கொஸ்டின் என்ன கேட்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும். ஓகே, இந்த கேபிட்டல் ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். கோஎஃபிஷியன்ட்லாம் தூக்கி மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். இந்த கேபிட்டல் சின்றது C1 C2 தான் இங்கே எழுதிட்டேன். C1 C2 Cn வரைக்கும் இருக்கிறத ரோ வெக்டாராக எழுத போகிறோம். சரிங்களா, அதுதான் என்னது ப்ரைஸ் வெக்டார். சரிங்களா, இந்த C1 C2 Cn இங்கே தான் எப்படி தான் எழுதணும், ரோ வெக்டாராக எழுதணும். சரிங்களா, வேரியபிள் ஃபுல்லாக காலம் வெக்டாராக எழுதணும். இந்த ரைட் சைடு வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த பி லெஸ் தேன் ஈக்குவல் டு ரைட் சைடு கிரேட்டர் ஈக்குவல் டு ரைட் சைடு ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு இருக்கிறது ஃபுல்லாக எதில் தான் எழுதணும், காலம் வெக்டாரில் தான் எழுதணும். x1 x2 xnனையும் காலம் வெக்டாரில் தான் எழுதணும். b1 b2 b3 bnனையும் காலம் வெக்டாரில் எழுதணும். எதை மட்டும்தான் ரோ வெக்டாரில் எழுதணும்னா, இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இதை மட்டும்தான் ரோவில் எழுதணும். ரிமைனிங் இந்த எல்லாத்தையும் இடத்துல கேபிட்டல் பி வருமா ஸ்மால் பியா சார்? எங்கே மேம், இந்த பி ஈக்குவல் டு B1 B2 காலம்ல கீழே எழுதிக்கலாம். இங்கே பி கேபிட்டல் பி இல்லை ஸ்மால் பி தான். இந்த ஸ்மால் பியில் உள்ள வெக்டார்ஸை தான் b1 b2 b3ன்னு எழுதுகிறோம். ஓகே. இது கேபிட்டல் பின்னு போடலாமா, இல்லை ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேபிட்டல் பி ஸ்மால் பி பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே ஸ்மால் எக்ஸ் வந்திருக்கணும். சரி ஒன்றும் அதனால ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம நேம் கொடுக்குறோம். நேம் எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் தான் கொடுக்கணும். ஓகேண்ணே, அதாவது அந்த மேட்ரிக்ஸுக்கு எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் தான் நேம் கொடுக்கணும். அது ஒரு ரூலு. அப்போ உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணும். x1 x2 xn b1 b2 bm. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது மேட்ரிக்ஸ்க்கு எப்பயுமே நேம் கேபிட்டல் லெட்டர். அப்போ அது கரெக்டு தான், பி தான். ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும்தான் எதில் எழுதணும், ரோல் எழுதணும். ரிமைனிங் ஃபுல்லாக காலம். அதாவது இங்கே இருக்க C1 C2 Cn x1 x2 xn அதாவது b1 b2 b3 x1 x2 இதை ஃபுல்லாகவே காலம். C1 C2 C3 மட்டும் ரோ. இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறது. சரி, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி மாடல். மொத்தம் ஒரு 4 கண்டிஷன் இருக்குது. இப்போ நம்ம எப்படி அதை எழுத போகிறோம். சரிங்களா, இப்போ ஒரு கிவன் வந்து பேரா இருக்குது. எது கிவன் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது. இதில் இது நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதணும். எதெல்லாம் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ட் எழுதணும். சரிங்களா, எது வந்து நான் நெகட்டிவ் ரிஸ்ட்ரிக்ஷன் எப்பயுமே ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லி முடிச்சிடலாம். சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ட், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எதை எழுதுறது, சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ட் எதை எழுதுறது, அவ்வளோதான் கண்டிஷன். சரிங்களா, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இதை வந்து ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணு, சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ட் எதுன்னு சொல்லி பேராகிராஃப்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பேசிக்கு நம்ம அதை எப்படி ஈக்குவேஷனாக எழுதுகிறோம், அந்த ஈக்குவேஷன் எழுதினாத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்முடைய கிவன் என்னவா இருக்குது, அந்த பிஸ்னஸை மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்க போகிறோமா, மினிமம் ப்ராஃபிட் கொடுக்க போகிறோமா. அப்படி கொடுக்கணும்னா அதுக்கு நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ, எக்ஸோட ப்ரொடக்ஷன் என்ன, x2ஓட ப்ரொடக்ஷன் என்ன, அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வேற ஒன்றுமே இல்லை. சரிங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபைண்ட் அவுட் த டிசிஷன் வேரியபிள் அண்ட் அசைனிங் சிம்பிள் டு தம். x1 x2 x3ன்னு நம்ம சிம்பிள் பண்ணிக்கலாம். சரிங்களா, C1 C2 C3 வேற என்ன b1 b2 b3 அந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறேன், ஃபைண்ட் அவுட் த டிசிஷன் வேரியபிள். நம்ம டிசிஷன் வேரியபிளை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரி, அண்டு அசைனிங் சிம்பிள் ஃபார் தம். நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த செட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட் அண்ட் ரைட் தம் லீனியர் ஈக்குவேஷன் ஆர் இன்இக்வாலிட்டி ஆஃப் த டிசிஷன் வேரியபிள். அதாவது இன்இக்வாலிட்டியோ இல்லை லீனியர் ஈக்குவேஷனாவோ நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம். ஃபைண்ட் அவுட் த செட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட் அண்ட் ரைட் டு தம். கொடுத்த கிவனை வச்சு லீனியர் ஈக்குவேஷன் அல்லது இன்இக்வாலிட்டிஸ் எழுத போகிறோம். ஈக்குவல் போட்டு எழுத போகிறோமா, இன்இக்வாலிட்டி போட்டு எழுத போகிறோமா, அது கொடுக்குற கிவனுக்கு இந்த மாதிரி. ரைட் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் லீனியர் ஆஃப்
டிசிஷன் வேரியபிள். ஓகே, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன சரிங்களா, அந்த லீனியர் ஃபங்க்ஷனோட டிசிஷன் வேரியபிள் என்ன அதை நம்ம தான் எழுத போகிறோம். ரைட் டவுன் த கம்ப்ளீட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வித் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கன்ஸ்டன்ட் நான் நெகட்டிவ்லி ரெஸ்ட்ரிக்ஷன். எப்பயுமே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபினாவே இந்த 3 கிவன் கண்டிப்பாக இருக்கணும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த தேர்ட் ஒன்னோட பிரச்சனை இல்லை சரிங்களா. ஆல்வேஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, இங்கே பாருங்க, இதுதான் அந்த பேராகிராஃபு. அந்த பேராகிராஃப் தகுந்த மாதிரி நம்ம என்ன எழுத போகிறோம், ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இந்த சொல்யூஷன் போட்டு நான் எழுதியிருக்கேன் சரிங்களா. சாரி, சொல்யூஷன் போட்டு புக்லேயே இருக்குது. அது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணி மட்டும் பார்ப்போம். ஏன்னா அது மொத்தம் ஒரு 7 சம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரிமைனிங் 5 நீங்களே பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இது வந்து கொஸ்டின் வரப்போகிறதில்ல. ஏன் அப்படியே சார் இது நடத்துறீங்கன்னா, இந்த கிவன் எழுத தெரிஞ்சாத்தேன். ஏன்னா அதுதான் பேஸு சரிங்களா. இந்த பேஸை வச்சு நம்ம அடுத்து ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ண போகிறோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மேனுஃபேக்சரிங் 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஜி அண்டு ஹெச். 2 ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஜி அண்டு ஹெச். ஓகே, சேல்ஸ் தம் அட் ப்ராஃபிட் ஆஃப் ₹3 டைப் ஜி. ஓகே, ஜிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ₹3. நெக்ஸ்ட் அண்டு ₹4 ஃபார் டைப் ஹச். இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, கெயின் சொல்லிட்டாங்க. 2 மேனுஃபேக்சர் 2 விஷயம் நடக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். சேல்ஸ் ஆஃப் தம் ப்ராஃபிட், சேல்ஸ் பண்ணுறதுல ₹3 ஜி கிடைக்குது, ஹச் வந்து ₹4 கிடைக்குது. ஈச் ப்ராடக்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு 2 மிஷின் M1 M2. மிஷின் என்னென்னு எடுத்துக்கிறாங்க, M1 M2ன்னு எடுத்துக்கிறாங்க. சரி, டைப் ஜி ரெக்வயர்ஸ் 2 மினிட்ஸ் ஆஃப் த ப்ராசஸிங் டைம் M1. இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா, மினிட்க்கு 2 மினிட்ஸ் எடுத்துக்குது. சரி, டைப் ஜி தானே, ஓகே. M1 3 மினிட்ஸ் ஆஃப் M2. இது எதுக்கு, ஜிக்கு. ஓகேவா, அந்த ஜியோட மேனுஃபேக்சர் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிஷின் 2 மினிட்ஸ் எடுத்துக்குது, செகண்ட் மிஷின் வந்து 3 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, டைப் ஜி. இப்போ ஜி எழுதியாச்சுல, ஜி ரெக்வயர்ஸ் 2 மினிட்ஸ் ஆஃப் த ப்ராசஸிங் ஆஃப் M1, 3 மினிட்ஸ் ஆஃப் M2 எழுதியாச்சு. டைப் ஹச்சுக்கு வாங்க. டைப் ஹச்சுக்கு என்ன இருக்குது, ரெக்வயர்ஸ் 2 மினிட்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் ஆஃப் M1. ஓகே, அந்த இதை மட்டும் கூட அண்டர்லைன் பண்ணிக்குவோம். டைப்பு ஹச் ரெக்வயர்ஸ் 2 மினிட்ஸ் ப்ராசஸிங் டைம் ஆஃப் M1, 2 மினிட்ஸ் ஆஃப் M2. ஓகே, இந்த மிஷின் 2 மிஷின் இருக்குது. ஹச் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் எடுக்குது. ஓகே, இந்த மிஷின் M1 இஸ் அவைலபிள் ஃபார் நாட் மோர் தென் 8 hours 20 minutes. இந்த M1க்கு என்ன கண்டிஷன் கொடுக்குறான்னா, என்ன கொடுக்குறாங்க, 8 hours 20 minutes, நாட் மோர் தென். அதான் அப்போ 8 hours 20 minutes மேக்ஸிமம் தாண்டாது, அதுக்குள்ளே ப்ரொடக்ஷன் முடிச்சிருது. நாட் மோர் தென்னா கண்டிப்பாக அதை தாண்டலை. அப்போ நம்மளுக்கு லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, அது அடுத்த கொஸ்டின். அடுத்து பார்ப்போம். M2 இஸ் அவைலபிள் ஃபார் 10 hours டூரிங் எனி ஒர்க்கிங் டே. என்னது M2வா, M2 வந்து 10 hours. ஓகே, டூரிங் எனி ஒர்க்கிங் டே. ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் எஸ் எல்பிபி. அப்போ இந்த கிவனை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். முதல் இது கிவன் உங்களுக்கு புரியுதா, எடுத்து எழுதி வச்சிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம்னா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் எழுத போகிறோம். இப்போ இது கிவனை நான் எழுதியிருக்கேன், அது புரியுதான்னு மட்டும் பாருங்க உங்களுக்கு. ஓகேவா, நம்ம அதை அப்படியே சம்மா எழுதிடுவோமா. இது புரிஞ்சிச்சா, கிவனை என்னன்னு எழுதிக்கன்னு புரிஞ்சிருச்சா. ஓகேங்க சார். ரைட். இப்போ அதை அப்படியே நான் என்ன பண்ண போறேன்னா, ஈக்குவேஷனாக எழுத போகிறேன். இந்த கிவனை வச்சு தான் எழுத போகிறேன், நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ரைட், ஃபஸ்ட்டு சொல்யூஷன், ஃபஸ்ட்டு சம்முக்கு சொல்யூஷன். ஃபஸ்ட்டு பாருங்க, மிஷின் M1 M2
டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா கான்செப்ட் உங்களுக்கு புரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரைட், ப்ராசஸிங் டைம். அடுத்து ப்ராசஸிங் டைம், அவைலபிள் டைம். இப்போ இந்த த்ரீ கிவன் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஜிஹெச். இங்கே என்ன எடுத்துக்கிறோம்னா ஜிஹெச் ரெண்டாக பிரிச்சுக்குவோம். இப்படி புரிஞ்சுட்டா வேலை முடிஞ்சுச்சு. ப்ராசஸிங் டயத்து மேலே இது போட்டுருவோம். சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? மிஷின் M1ஓட ஜி டைம் என்ன? இந்த இருக்கு 2 minutes, 2 மினிட்ஸ். அடுத்து M2க்கு 3 minutes, 2ம் 3ம் 2ம் 3ம். அதே ப்ராசஸ் டைம் ஹச்சுக்கு சொல்லுங்க. ஹச் மிஷின் 2, 2. 2 இந்த இருக்கு 2 3 2 2. சரிங்களா? ஓகே. ப்ராஃபிட் அதுவும் அவனே கொடுத்துட்டான். ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 3 rupees 4 rupees. ஜிக்கு 3 rupees, ஹச்சுக்கு 4 rupees. அது ப்ராஃபிட் பெர் யூனிட். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 3 rupees, அடுத்து 4 rupees கொடுத்துருக்கேன். சரி, இருக்கட்டும். இப்போ இங்கே மிஷின் M1 மேக்ஸிமம் எவ்வளோங்க ஒர்க்கிங் ஹவர்ஸு? 8 hours 20 minutes. இதை நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணுவோம். எந்நேரம் 48, 480, அப்போ 500 மினிட்ஸ் எழுதலாமா? சரி, எந்நேரம் 48, எந்நேரம் 48, ஒரு 20னா 500, 500 மினிட்ஸ் எழுதிடலாமா? கரெக்ட் தானுங்க? ஆமா சார். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா 10 hours. அதாவது எந்த ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருந்தாலும், ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் சரி, எனக்கு மேக்ஸிமம் 10 hours டூரிங் எனி ஒர்க்கிங் டே 10 hours யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? சேம் மினிட்டுக்கு மாற்றிடுவோம். ஏன்னா இங்கே ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் இருக்குது, இங்கே ஒன்லி ஹவர்ஸ் இருக்கிறதுனால 600 minutes. ஓகே. இப்போ இந்த சைடில் எழுதினதை நான் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். சரிங்களா? இதை வச்சு நம்ம என்ன எழுத போகிறோம்? நம்ம என்ன எழுத போகிறோம்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். இது ஆல்ரெடி புக்கில் இருக்கு. நான் அப்படியே வாட்சிட்டு போனேன்னா, நான் சார் வாட்சிட்டு போறீங்கன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால தான் நான் அந்த கிவனை நான் எழுதிட்டேன். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று, இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடைக்குமா மினிமம் கிடைக்குமா இந்த சம்மை பொறுத்தளவில்? ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது. சரிங்களா? நீங்களே ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ப்ரொடக்ஷன் 2 மிஷினை வச்சு ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ப்ராஃபிட் ஒரு யூனிட்டுக்கு 3 rupees 4 rupees வரைக்கும் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணுறோம். நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் மேக்ஸிமம் கிடைக்குமா மினிமம் கிடைக்குமா? நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ கிடைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இல்லை மினிமம் எவ்வளோ கிடைக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? மேக்ஸிமம் எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் தான் பார்ப்போம். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க மட்டும் ஏன் வச்சுக்கிங்க. சரிங்களா? இப்போ உங்கள் கம்பெனி 2 மிஷின் இருக்குது, இந்த மாதிரி கிவனில் ஒர்க்கிங் நடக்குது. இது ஒரு யூனிட்டுக்கு ப்ராஃபிட் 3 rupees 4 rupees. அப்போ இங்கே இதை வச்சு நான் எழுத போகிறேன். ரைட், அப்போ கண்டிப்பாக மேக்ஸிமம் தான் ப்ராஃபிட். அப்போ மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு எனக்கு ப்ராஃபிட் 3 rupees 4 rupees கிடச்சிருக்கு. சரிங்களா? பட் எத்தனை யூனிட் எது எவ்வளோ எவ்வளோன்னு தெரியாது நம்மளுக்கு. அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா x1 x2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? x1 x2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா x1 x2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஃபைண்ட் அவுட் இப்போ இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது இல்லை. என்னாச்சு, அடுத்த கான்செப்டுக்கு நான் இங்கே ஹிண்ட் கொடுக்குறேன், அவ்வளோதான். x1 x2 கண்டுபிடிச்சு நம்மளுக்கு எனக்கு ஒரு மோர் தென் 3 ஆன்சர் 4 ஆன்சர் வருதுங்களேன், எதுக்கு மேக்ஸிமம் வெளியே வருதோ அதே என்னுடைய ஆப்டிமம் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வரப்போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த ப்ராஃபிட்டை வச்சு நான் என்ன எழுதிட்டேன்? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லணும். இது மேக்ஸிமம் இதாச்சா? சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ அப்படியே என்ன எழுதிக்கிறீங்கன்னா x1 y1 x2 y2 அப்படின்னு எழுதிக்க போகிறீங்க. இந்த அவைலபிள் டயத்தை b1 b2ன்னு எழுதிக்க போகிறீங்க. இதை ஃபுல்லாக இன்இக்வாலிட்டிக்கு லெஃப்ட் சைடு, இது இன்இக்வாலிட்டிக்கு ரைட் சைடு, அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இப்போ மிஷின் M1க்கு எடுத்துக்குவோம். அதோட x1 x2 ஆட் பண்ண போறீங்க. 2x1 2x2. இங்கே கண்டிப்பாக என்ன சொல்லிட்டாங்க? மோர் தென்
நாட் மோர் தென் சொல்லிட்டேன். அப்போ கண்டிப்பாக லெஸ் ஆர் ஈக்குவல் டு 500 வந்துடும். சரிங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்க. நீங்கள் ஈக்குவேஷன் சொன்னாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 3x1 plus 2x2 3x1 plus equal 2x2 less than or equal to 600. 600. இங்கேயும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? 10 ஹவர்ஸ் தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? 10 ஹவர்ஸுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். இதே அந்த ஈக்குவேஷன். அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன எழுத போறேன்னா சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின் எழுதியாச்சு. தேர்ட் ஒன்று என்ன எழுத போறேன்? நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் எழுத போறேன். அப்படின்னா என்ன? அந்த x1 x2 கிரேட்டர் ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு -2 ப்ரொடக்ஷன் இருக்கு, -3 ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால தான் இங்கே என்ன சொல்றாங்கன்னா நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ற ஒரு கண்டிஷனையே சொல்றாங்க. சரி, இப்போ இவ்வளோதாங்க கொடுத்த கொஸ்டினுக்கு இவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி நான் கிவனை சைடில் எழுதியிருந்தேன். அந்த கிவனை அப்படியே பாக்ஸ் போட்டு எழுதிட்டேன். பாக்ஸ் போட்டு எழுதிட்டு ப்ராஃபிட் இப்போ எனக்கு x1 எவ்வளோ ப்ராடக்ட் ஆயிருக்கணும், x2 எவ்வளோ ப்ராடக்ஷன் கிடச்சிருந்தா என்னுடைய ஆன்சர் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு சால்வ் பண்ண இப்போ இங்கே 2 ஈக்குவேஷன் இருக்கு. சரிங்களா? 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, 2 வேரியபிள்ஸ் இருக்கு. சரிங்களா? இது சால்வ் பண்ணால் எனக்கு யூனிக் சொல்யூஷன் வரலாம், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வரலாம், இல்லை நோ சொல்யூஷன் வரலாம், எதுனாலும் வரலாம். சரிங்களா? அப்போ எனக்கு ஒரு 3 ஆன்சர்ஸ் வருதுன்னு வைங்க. x1 x2 வந்து ஒரு 3 ஆன்சர்ஸ் வருது. இதை வந்து அடுத்ததுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. x1 x2 வந்து ஒரு 3 ஆன்சர்ஸ் வருது. அந்த 3 ஆன்சர்ஸ்ல எனக்கு எந்த ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணா x1 x2 சப்ஸ்டிட் பண்ணா z வழி எனக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். இப்போ இதுல மேக்ஸிமம் பதிலாக மினிமம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதே 3 ஆன்சர் எந்த 3 ஆன்சரை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு மினிமம் கிடைக்கும். சரிங்களா? மினிமம் கிடைக்கும். அப்போ அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி x1 x2 சால்வ் பண்ண போறோம். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். எனக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. சரிங்களா? அது மேக்ஸிமமா மினிமமான்றது அவன் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி. இது என்னது? இது அவன் கொடுத்த கிவனை வச்சு நான் இங்கே எழுதிட்டேன். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்மளை யாரும் ஃபார்ம் பண்ண சொல்ல போறது இல்லை. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருவோம். என்ன கொடுத்துருவோம்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருவேன். இதை வச்சு நம்ம அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ண போறோம், நம்மளுடைய சொல்யூஷன் என்னவா இருக்கும், இந்த x1 x2 என்னவா இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, அப்போ டைரக்டா அது போயிட்டா நம்மளுக்கு நிறைய பேருக்கு புரியாது. அதனால இப்போ ஒரு ஈக்குவேஷனா எப்படி இருக்கும், லீனியர் ஈக்குவேஷனா எப்படி இருக்கும், சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனா எப்படி இருக்கும், லெஸ் தென் கிரேட்டர் தென் இன்இக்வாலிட்டியா இருந்தா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஒரு ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா என்ன இருக்கும், ஒரு 3 கான்செப்ட் இருக்கும். திஸ் இஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின், திஸ் இஸ் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போ இந்த மாதிரி பிரிக்கணும். பிரித்து முடிச்ச பிறகு நம்ம கிவனுக்குள்ளேயே போக போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன எழுதியாச்சு? ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ நம்ம x1 x2 சால்வ் பண்ணணும். இந்த சம்முக்கெல்லாம் சால்வ் பண்ண வேணா, அவன் என்ன சொல்லிட்டேன், ஃபார்ம் மட்டும் பண்ண சொல்லிட்டேன், ஃபார்ம் பண்ணியாச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து போயிடலாம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சம் சொல்யூஷன் இதுலேயே இருக்கு. இது புக்குனால அப்படியே இருக்கும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ராடக்ட் ஜி, x2ன்றது நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு ஹச். நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்னா x1 x2 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அது மேக்ஸிமம் இருக்கலாம், இல்லை மினிமமாக இருக்கலாம். இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான். ஏன்னா ஒரு 2 கம்பெனி வச்சு ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும், அது மேக்ஸிமைஸ் தான் கிடைக்கும். ஏன் லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த சம்மை பொறுத்தளவில் இந்த கொடுத்த ஈக்குவேஷன் நம்ம என்ன x1 x2 கிடைக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு, கன்ஸ்டன்ட் எழுதியாச்சு, பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னா இது மட்டும் தப்பாக இருக்கு. 500 மினிட்ஸ். ஏன்னா 8 ஹவர்ஸ் தானே போட்டிருந்தாங்க, 8 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. அப்போ 48 50 500 மினிட்ஸ் தான் இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக். புக்கில் இருக்கு, அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. x1 x2 லெஸ் தென் ஈக்குவல் டு 600. அப்போ மேக்ஸிமைஸ் தனித்தனியாக எழுதியாச்சு, மொத்தமாக தூக்கி எழுதியாச்சு. மேக்ஸிமைஸ் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின் அண்டு x1 x2 கிரேட்டர் தென் 0. அப்போ அது x1 x2னா என்னன்னா அது என்னங்க, x1 x2 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுறது பேர் என்னங்க? நான் நெகட்டிவிட்டி ஆன்சர். ஆமா, சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின் மேக்ஸிமம் கொடுத்தாச்சு. இந்த மேக்ஸிமைஸ் ஏதாவது எழுதுறோம்னா இந்த ப்ராஃபிட்டை வச்சு தான் எழுதுறோம். சரிங்களா? இந்த ப்ராஃபிட் 3 rupees 3 per யூனிட் 4 rupees per யூனிட் கிடைக்கிறதுக்கு என்னோட x1 x2 என்னவா இருந்தால் இந்த ப்ரொடக்ஷன்ல மேக்ஸிமம் வழி கிடைக்கும். அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதுவுமே எங்க இருக்குன்னா நம்ம 12th பிசினஸ் மேத்ஸ் புக்ல
சாரி 11th பிஸ்னஸ் மேத்ஸ் புக்கில் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது மட்டுமே இருக்கும். சரிங்களா? 11th பிஸ்னஸ் மேத்ஸ் புக்கில் இந்த கான்செப்ட் இருக்கும். ப்ளஸ் இந்த பெர்ட்டு சிபிஎம் சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் 11th பிஸ்னஸ் மேத்ஸில் இருக்கும். சரிங்களா? அதில் ஒரு 4 சம் இருக்கும். எக்ஸசைஸில் ஒரு 4 சம் இருக்கும். 8 சம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுபோக எக்ஸ்ட்ரா நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 1.4.2 அதாவது செகண்ட் சம்மு மொத்தம் ஒரு 7 சம் இருக்கும். சரிங்களா? இது ஏன் நான் நடத்தலை அப்படின்னா, நம்மளுக்கு இது தேவையில்லை, இதுல இருந்து கொஸ்டின் கேட்க போறது இல்லை, அதனால இது நடத்தலை. இப்போ இதுல கிவனை பாருங்க, நீங்களே கிவனை எழுதுங்க. உங்களால ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஃபார்ம் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன் இது என்னது 3 கிவனுமே எழுதிடணும். அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் எழுத முடிஞ்சுன்னா வேலை முடிஞ்சு. அது உங்களுக்கு ப்ராக்டிஸுக்காண்டி இங்கே ஒரு 7 சம் இருக்கும் புக்கில், அந்த 7 சம்மே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் நம்ம அந்த ஈக்குவேஷன் எழுத போகிறோம். எப்போ லெஸ்ஸனாக இருக்கட்டும் வரும், எப்போ கிரேட்டராக இருக்கட்டும் வரும். சரிங்களா? சரி, நான் ஏன் அதை நடத்தலை, இதுல இருந்து கொஸ்டின் வரப்போகிறது இல்லை. எனக்கு கொஸ்டின் என்னன்னா, இந்த x1 x2 எப்படிலாம் சால்வ் பண்ண போகிறோம், எனக்கு என்னென்ன வரும், வேரியபிள் என்ன, ரீஜியன் எப்போ வரும், சொல்யூஷன் எப்படி வரும், அதுதான் எனக்கு வந்து கொஸ்டின்ஸாக வரப்போகுது. அப்படின்னும் இதை பார்க்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? அதனால் ஒரு 10 பக்கத்தை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் 12th பேஜுக்கு வந்துடுறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சம் சால்வ் பண்ணிட்டேன். நான் ஏன் மிச்சம் 6 சம் சால்வ் பண்ணலைன்னா, இந்த மாதிரி கொடுத்து சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின் என்ன வரும், சரிங்களா, நான் நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன வரும்னா கேட்க மாட்டேன். அவன் கேட்குற கொஸ்டின் என்ன கேட்பான்னா, வேரியபிளில் 2 வேரியபிள் இருக்குது, பேசிக் வேரியபிள், நான் பேசிக் வேரியபிள், ரீஜியன், ஃபீசிபிள் ரீஜியன், இன்ஃபீசிபிள் ரீஜியன் இருக்குது, சொல்யூஷன், டீஜெனரேட் சொல்யூஷன், நான் டீஜெனரேட் சொல்யூஷன் இருக்குது. சரிங்களா? இதைத்தான் கொஸ்டினாக கேட்பானே ஒழிய ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்து எழுத சொல்ல மாட்டாங்க. அதனால நான் ஒரு 9 பேஜ் ஒமிட் பண்ணிட்டு ஒரே ஒரு சம் நான் சால்வ் பண்ணிட்டேன். ஒரு ரிமைனிங் 6 சம்ம நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போ லெசன் வருது, எப்போ லெசனாக ஈக்குவல் வருது, எப்போ கிரேட்டர் ஈக்குவல் வருது அப்படின்றத மட்டும் பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸ் கேளுங்க. இந்த 39 பேஜ் எப்பயுமே இருக்கும். சரிங்களா? எப்போனா நீங்கள் டவுட் கேட்கலாம். இப்போ எனக்கு தேவையான விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். சரிங்களா? அதாவது பேசிக் வேரியபிள் என்ன, நான் பேசிக் வேரியபிள் என்ன, ரீஜியனா என்ன, சொல்யூஷன்னா என்னென்ன வரும், ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின் வரப்போகுது. இப்போ நீங்கள் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்த கான்செப்ட் பாருங்க, சம் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். சொல்யூஷன், feasible solution, optimum solution or optimal solution, optimum or optimal, basic solution, சரிங்களா, நான் டீஜெனரேட் பேசிக் சொல்யூஷன், டீஜெனரேட் பேசிக் சொல்யூஷன். இதில் இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா ஒரே ஒரு தடவை பிஜிடிஆர்பிலே கேட்டிருக்காங்க. n ஃபேக்டர் டிவைடட் பை m ஃபேக்டோரியல் n மைனஸ் m ஃபேக்டோரியல், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே ஃபார்முலாவும் கேட்பாங்க, என்ன எம்முக்கு பதிலாக கொடுத்து ஆன்சர் என்ன வரும்னு கேட்பாங்க. இது ஒரு 1 மார்க், ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். பிஜிடிஆர்பிக்கு, யூஜிடிஆர்பிக்கு சொல்லவே வேணாம். சரிங்களா? ஸ்லெட் நெட்லையுமே இது கொஸ்டினாக அவங்க கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன். அப்போ நம்ம பேசிக் சொல்யூஷனாக என்னன்னு தெரியணும். அடுத்து பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனாக என்னன்னு தெரியணும். பிஎஃப்எஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அதில் 2 டைப் இருக்குது, டீஜெனரேட், நான் டீஜெனரேட் இருக்குது. அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? அடுத்து ஸ்லாக் வேரியபிள்லாம் என்ன, அது லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்லாக் வேரியபிளை எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நான் சொல்லிடுறேன். இந்த இருக்கு பாருங்க, சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லையும் பிகம் மெத்தடு, சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், பிகம் மெத்தடு, டூ பேஸ் மெத்தடு, இந்த 3லேருந்தே ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அதென்ன ஸ்லாக் வேரியபிள் அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ் சொல்கிறேன். நான் அடுத்த கான்செப்ட் பார்க்கும்போது சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவை ஃபார்முலேஷன் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். ஒரே ஒரு சம் பார்த்தோம், அது போதும். அதனால் நான் அடுத்த கான்செப்ட் போயிட்டேன். இப்போ கிராஃபிக்கல் சொல்யூஷன் பார்க்க போகிறேன். இப்போ இந்த கிராஃபிக்கல் சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்லாம் பார்த்தாத்தேன். சரிங்களா? இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, என்னென்ன பார்த்தோம், இங்கே ஒரு 7 கான்செப்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சாதே கிராஃபிக்கல் சொல்யூஷனை என்னால் போக முடியும். சரிங்களா? கிராஃபிக்கல் சொல்யூஷனே போக முடியும். எது சொல்யூஷன், feasible solution, optimal solution, basic solution, non-degenerate basic solution, degenerate basic solution, basic feasible solution, இப்பெல்லாம் என்னன்றது தெரியணும். இப்போ இருக்க நான் வாட்ச் விட்டா சத்தியமாக புரியாது. அப்போ அதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா, சிம்பிளாக அப்படியே 1 by 1 சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அது கண்டிப்பாக சொல்லாமலாம் போக மாட்டேன். ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். நான் முதல்ல அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். நான் கண்டிப்பாக இது வந்து 30 ஹவர்ஸ்லேருந்து 40 ஹவர்ஸோட போவார். ஏன்னா ஃபுல்லாக ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கும், சம்மெல்லாம் பெருசாகவே இருக்கும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்
ஆனால் அது சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்கும் வந்துடும். எல்லா சம்மும் 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் அப்ரோச் பண்ண முடியாது. அப்ரோச் பண்ணுறதா நம்ம தாராளமாக பண்ணிடலாம். அப்ரோச் பண்ண முடியாத நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பேசிக் கான்செப்ட் கண்டிப்பாக தெரியணும். சரி, மேக்ஸிமமாக இருக்கும், இல்லைன்னா மினிமமாக இருக்கும். இசட் ஈக்குவல் டு C1 X1 C2 X2 Cn Xn. இப்போ அங்கே உள்ள கான்செப்டை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நான் சொல்ல போகிறேன். சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட், இல்லைன்னா அதை அப்படியே வாட்ச் வர மாதிரி ஃபீல் ஆகும். அது கண்டிப்பாக அதை நான் அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட் என்ன இருக்கு? A11 X1 A12 X2 அண்ட் so on A1n Xn. நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கலாம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கலாம், இல்லை கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருக்கலாம். இங்கே என்ன இருக்கு? B1. அதே மாதிரி இங்கே என்ன இருக்கு? A21 X1 A22 X2 A2n Xn. இங்கே அதே கான்செப்ட் தான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கலாம், இல்லைன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருக்கலாம். B2 ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி நம்மளுக்கு சப்ஜெக்ட் டு கான்ஸ்டன்ட் கொடுத்துருவான். என்ன கொடுத்துருவான்? AMN X1 AM2 X2 AMN Xn greater than equal to BM. ஓகே, டன். இப்போ நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன், நான் நெகட்டிவ் நமக்கு என்ன தெரியும்? XIJ இது எல்லாமே என்னவா இருக்குன்னா 0வா இருக்கும். I varies from 1 to M இருக்கும். J varies from 1 to N இருக்கும். சரிங்களா? J varies from N இருக்கும், I varies from M வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ இதை நம்மளுடைய என்னது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தோட ஜென்ரல் ஃபார்மட். சரி, இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, வேரியபிள்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது வேரியபிள். சரிங்களா? அதையும் கூட நான் எழுதிடுறேன். பேசிக் வேரியபிள், நான் பேசிக் வேரியபிள். வேரியபிள்ஸ் இல்லை, வேரியபிள். பேசிக் வேரியபிள். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ரீஜியன் ஒரு விஷயம் பார்க்க போறோம். ரீஜியன் அதை தான் நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம். ஃபீசிபிள் ரீஜியன், நான் ஃபீசிபிள் ரீஜியன். நெக்ஸ்ட் என்னது? நான் இன்ஃபீசிபிள். சாரி, நான் இல்லை, இன்ஃபீசிபிள். தேர்ட் ஒன். சரிங்களா? அப்போ வேரியபிள்ஸ்னா 2 இருக்கு, ரீஜியன்னா 2 கான்செப்ட் இருக்கு. ஓகே, இப்போ சொல்யூஷன் அதை பார்த்துட்டு இப்போ புக்கை பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சொல்யூஷன் பாருங்க, டீஜெனரேட் சொல்யூஷன், நான் டீஜெனரேட் சொல்யூஷன். சரி, அப்போ பேசிக் வேரியபிள் என்ன, நான் பேசிக் வேரியபிள் என்ன, ஃபீசிபிள் ரீஜன் என்ன, இன்ஃபீசிபிள் சொல்யூஷனா என்ன, டீஜெனரேட் சொல்யூஷனா, நான் டீஜெனரேட் சொல்யூஷன். புக்கில் இருக்கிறத அப்படியே வாட்சா கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும்னு சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஈக்குவேஷன் 1 by 1 கொடுக்க போகிறேன். இப்போ வேரியபிள்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 2x1 2x2 less than or equal to 24. 3x1 2x2 greater than or equal to 26. சரிங்களா? 3x1 x2 less than or equal to 22. சரிங்களா? இங்கே ஏதாச்சும் ஒரு நம்பர் நானாக எடுத்துக்கிறேன். 12x1 இது 240 260 220 இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. ஏதோ ஒரு ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இதுக்கு என்னங்க கண்டிஷன்? x1 x2 less than or equal to 240. இப்போ இதுக்கு ஆக்சுவலாக நம்ம முதல் அதுக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, x1 + x2 = 5. இப்போ இது சால்வ் பண்ணால் x1 x2 என்ன வரும்னு சொல்லுங்க. ஏன்னா அப்போதான் இன்இக்வாலிட்டிக்கும் ஈக்குவேஷனுக்கும் உங்களுக்கு விஷயம் புரியும். x1 x2 என்னென்ன கண்டிஷன்லாம் சேட் பண்ணும்? x1 x2 ஆட் 2,3. நான் இப்படி எடுத்துக்கிறேன், நேச்சர் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஒரு கண்டிஷனும் கொடுத்துட்றேன். இப்போ சொல்லுங்க என்னென்ன ஆன்சர் வர சான்சஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு?
0,5, 1,4, ஜீரோ 2,3. நேச்சர் நம்பர்ல இருக்கா? எப்போ மாத்தினாங்க? ஜீரோ நேச்சர் நம்பர்ல இருக்கா? இல்ல No, சார். அப்ப இது கண்டிப்பா இந்த பாயிண்ட் வராது. இப்ப சொல்லுங்க, அடுத்த ஆன்சர் சொல்லுங்க. 1,4, 2,3, 2, 3. அவ்வளவுதானா? 3,2, 4,1. 3,2, 4,1. இப்ப இதுவும் சேம் ஆன்சராங்க. இல்லைங்க சார், வேற வேறதான். X1, X2. அதனாலதான் ஏன்னா 2,3யோட ஹோல்டு பண்ணிட்டாங்க. அப்ப 3,2 என்னன்னு 2,3 ஒன்னு அப்படின்னு நினைச்சுட்டேன், அப்படியே ஹோல்டு பண்ணி நின்னீங்க. முதல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஃபுல்லாவே எதை மென்ஷன் பண்ணுது? X1 மென்ஷன் பண்ணுது. செகண்ட் ஆன்சர் இந்த ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஃபுல்லா X1 மென்ஷன் பண்ணுது. ரிமைனிங் செகண்ட் இருக்கிறது ஃபுல்லா X2. அப்போ 1,4 4,1 டிஃபர் தான். 2,3 3,2 டிஃபர் தான். சரி, இப்போ நான் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்ததுனால, கண்டிஷன் நேச்சர் நம்பர்னு கொடுத்ததுனால, எனக்கு இந்த 4 ஆன்சர் தவிர வேற ஏதாச்சும் ஆன்சர் வருமா? நேச்சர் நம்பர் கொடுத்ததுனால வேற ஏதாவது ஆன்சர் வருமா? வராதுங்க சார். அதுல எந்த டவுட்டும் வேணாம். சரி, இப்போ இதே இது இங்க இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 20 இருக்கு. நான் X1 X2 எந்த கண்டிஷனுமே கொடுக்கல. அப்ப எந்த கண்டிஷன் கொடுக்கல, நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ரியல் நம்பர்ஸ்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ரியல் நம்பர் எனக்கு என்ன வரும்? நெகட்டிவ் டேர்ம் வரும், பாசிட்டிவ் டேர்ம் வரும், ஜீரோ வரும், அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே இருக்குமா? கரெக்டா? பாசிட்டிவ் டேர்ம் போய்கிட்டே இருக்கும், நெகட்டிவ் டேர்ம். அப்ப இதுக்கு நான் சர்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நெகட்டிவ் டேர்மும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, X1 X2 இதை சேர்ச் பண்ற மாதிரி ஒரு வேல்யூ சொல்லுங்க எனக்கு. ஒரு ஆர்டர் பேர் நான் வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெகட்டிவ் போய்க்கிறேன். X1 ஜீரோனா X2 என்னவா இருக்கும்? 120 சார். 120. 120. அப்படின்னா எனக்கு இங்கே 240 வந்துருச்சு. இதே நான் ஜீரோ வச்சு 119 எழுதினாலும் இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுமா? ஜீரோ வச்சு 118 எழுதினாலும் இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுமா? எஸ்ஸா நோவாங்க? எஸ் சார். அப்ப நான் அந்த ஜீரோ வச்சு நான் எவ்வளவு கண்டிஷன் எழுதலாம் பாருங்க. அடுத்து ஜீரோ விட்டுருங்க, 1ன்னு எடுத்து சம செய்யுங்க. அப்ப 2ன்னு எடுத்து இதை 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இங்க வேல்யூ மாறும். அதே மாதிரி 3, அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூ ஒவ்வொன்றா செய்யும் போது இப்போ இந்த இன்இக்வாலிட்டிக்கும் ஈக்குவலுக்கு என்ன வித்தியாசம் புரிஞ்சிச்சா? இப்போ ஈக்குவல்னு வந்துட்டு அந்த 4 ஆன்சர் தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ இன்இக்வாலிட்டினா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து நிறையா கிடைக்கும், இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் கிடைக்கும். இப்போ ஜீரோ ஃபிக்ஸ் பண்ணாவே எனக்கு ஏகப்பட்ட நம்பர் கிடைக்கும். அடுத்து ஜீரோக்கு பதிலாக 1 ஃபிக்ஸ் பண்ணாவே ஒரு நம்பர் கிடைக்கும். இப்போ இதே தான் அப்படியே மாற்றுங்க. X2 ஜீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணால் இங்கே ஏகப்பட்ட நம்பர் கிடைக்கும். அதான் இன்இக்வாலிட்டிஸுக்கும் ஈக்குவலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். என்ன சொல்ல வேண்டிய புரிஞ்சிருச்சா? சரி, இப்ப இங்க என்ன வேலை? சரி, ஓகே. இப்ப இது வந்து உங்களுக்கு புரியுறக்காண்டி இந்த விஷயம் சொன்னேன். சின்ன நம்பராக எடுத்துக்குவோம், ரொம்ப பெருசா எடுத்தாலும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகே, நான் சின்ன நம்பராக எடுத்துக்கிறேன். ஏன்னா பெருசு எடுத்தா ரொம்ப பெருசா வருது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்? பேசிக் வேரியபிள் என்ன, நான் பேசிக் வேரியபிள் என்னன்னு எடுத்துக்க போறேன். இப்போ இங்க நம்மளுக்கு இங்க எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? இந்த இதுல நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் எத்தனைங்க இருக்கு? 9 பேர் இருக்கீங்க. டக்குன்னு ஒரு ஆள் சொல்லுங்க. ஏங்க யாராச்சும் சொல்லுங்க, எத்தனை ஈக்குவேஷனுங்க இருக்கு? மூணு ஈக்குவேஷன் சார். எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? X1 X2 2 தாங்க சார். சரி, இப்போ இது தப்பா எழுதியிருக்கேன், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் வந்து இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா அதை ஃபுல்லாக ஈக்குவல்ட்டுக்கு மாற்றணும். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரிங்களா? இதை ரெண்டையும் மூணையுமே ஈக்குவல்ட்டுக்கு மாற்றணும். மாற்றினாத்தான் நான் அடுத்து சால்வ் பண்ண முடியும். அதாவது வேரியபிள், பேசிக் வேரியபிள், நான் பேசிக் வேரியபிள் சொல்ல முடியும்.
இப்போ x1 + x2 <= 24 ஈக்குவல் டு 24ன்னு எழுத போறேன். சரிங்களா? இங்க ஒரு வேரியபிள் ஆட் பண்ணோம்னா சப்ராக்ட் பண்ணுவோம்னா அதே மாதிரி 3x1 2x2 = 26. இங்க 3x1 + x2 = 22. ஒன்றும் இல்லை. இப்போ இங்க <= 24னா என்ன? இது வந்து மினிமம், இது வந்து மேக்சிமம். கரெக்டா? இங்க இது மேக்சிமம், இது மினிமம். இப்போ எனக்கு 24 நாள் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? இந்த 2 வேரியபிள் இருக்காங்க. சரிங்களா? இங்க <= ஏன்னா அனதர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியும் என்னால் என்ன பண்ண முடியும்? அந்த 24 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ இங்கே கிரேட்டர் தன்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால நான் ஒரு வேரியபிளை சப்ராக்ட் பண்ணணும். திரும்ப சொல்றேன், <= இந்த 2 இப்போ அதுக்கு தான் நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். அதாவது நேச்சர் நம்பர்னா 4 தான். இதே இது <= கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு எவ்வளவு ஆன்சர்ஸ் வருது பார்த்தீங்களா? 0 ஃபிக்ஸ் பண்ணி நிறைய ஆன்சர் வருது. 1 ஃபிக்ஸ் பண்ணால் நிறைய ஆன்சர் வருது. இதே x2க்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் நிறைய ஆன்சர் வரும். அப்போ இங்கே என்ன அர்த்தம்? நான் இங்கே லெஃப்ட் சைடில் எக்ஸ்ட்ரா ஒருத்தனை ஆட் பண்ணாலும் நான் 24 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ S1 இங்கே கிரேட்டர் தன்னா இங்கே ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு அர்த்தம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை பொறுத்தவரை கிரேட்டர் தன்னா. அப்போ என்ன பண்ண போகிறேன்? வேரியபிளை சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ <= தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க. இங்கே என்ன பண்ண போகிறேன்? லெஸ்தன்னா என்ன பண்ண போகிறேன்? ஒரு வேரியபிளை ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஒரு வேரியபிளை, அதாவது <= ஒரு வேரியபிளை ஆட் பண்ண போகிறேன். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லாக் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லாக் வேரியபிள் என்னன்னா அந்த பிகம் மெத்தடில் பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா <= அப்படின்னா நான் ஒரு ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ண போகிறேன். > ஒரு ஸ்லாக் வேரியபிள், அதாவது அடுத்த ஸ்லாக் வேரியபிளை சப்ராக்ட் பண்ண போகிறேன். கிரேட்டர் தன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு அர்த்தம். அதை நான் ஈக்குவல்ட்டுக்கு மாற்றணும்னா நான் சப்ராக்ட் பண்ணணும். <= எனக்கு வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஒரு வேரியபிளை ஆட் பண்ணிக்கிறேன். இது பேர் ஸ்லாக் வேரியபிள். அப்படின்னா என்னன்றது அங்கே பார்ப்போம். இங்கே பிகம் மெத்தடில் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. அப்போ நீங்கள் இதை மட்டும் யோசிச்சிங்க. <= ஒரு ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணுறோம். <= ஒரு ஸ்லாக் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணுறோம். சரி, அப்போ இங்கே வாங்க. சரி, இப்போ எனக்கு இன்இக்வாலிட்டிஸ் ஈக்குவலிட்டியாக மாறிடுச்சு. இன்இக்வாலிட்டி என்ன மாறிடுச்சு? ஈக்குவல்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷனும் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்னு சொல்லுங்க. மாறின பிறகு இதை வச்சு நம்ம சம்மே சால்வ் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் சால்வ் பண்ண ஈக்குவேஷன் போகிறோம். 3 சார். வேரியபிள் 5 சார். சரி. 5. 3 ஈக்குவேஷன்ஸே இருக்கு. 5 வேரியபிள் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? சொல்லுங்க. இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் 3 தான் இருக்கு. ஆனா வேரியபிள்ஸ் 5 இருக்கு. நம்மளால சால்வ் பண்ண முடியுமா? முடியாதுங்க சார். கண்டிப்பா முடியாது. அதுல எந்த டவுட்டுமே வேணாம். இப்போ அதை அடுத்து சம்மா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் அந்த பேசிக் விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். சரி, இப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதை என்னன்னு எடுத்துக்கிங்கன்னா எம்னு எடுத்துக்கிங்க. நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை என்னன்னு எடுத்துக்கிங்க. ஏன்னா இது ரொம்ப பயங்கரமாக குழப்பம். ஈக்குவேஷன் ஒன்று இருந்தாத்தான் வேரியபிள்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஈக்குவேஷன் ஒன்று எழுதினாத்தான் வேரியபிள்ஸ் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வரும், அடுத்து வேரியபிள் வரும். லெட்டர் அல்பபெட்டில் எம் ஃபர்ஸ்ட் வரும், என் செகண்டாக வரும். எம் ஃபர்ஸ்டாக வரும், என் வந்து செகண்டாக வரும். இதை மட்டும் ஏன் வச்சுக்கிங்க. இதை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் அடுத்து சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ நான் இதை சால்வ் பண்ணி ஆகணும். எனக்கு ஈக்குவேஷன் 3 இருக்குது, வேரியபிள்ஸு 5 இருக்குது. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இதை வந்து நான் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். அப்போ நான் என்ன ஒரு விஷயம் பண்ணுறேன்னா, சரிங்களா, இப்போ எனக்கு 3 ஈக்குவேஷன் இருந்தால் 3 வேரியபிள் தான் இருக்கணும். 3 ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் 3 வேரியபிள் இருக்கணும். இங்கே எக்ஸ்ட்ரா 2 இருக்குது. அதைத்தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பேசிக் நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள். அதாவது n மைனஸ் எம். இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? அப்போ இந்த 2 சொல்யூஷன், அதாவது 2 வேரியபிள்ஸை நான் என்னன்னு எடுத்துக்க போகிறேன்னா 0ன்னு எடுத்துக்க போகிறேன். என்னன்னு எடுத்துக்க போகிறேன்? நானா 0ன்னு கன்சிடர் பண்ண போகிறேன். ஏன் அதை கன்சிடர் பண்ண போகிறேன்னா
எனக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, 5 வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு அது நான் பேசிக் வேரியபிளா கன்வெர்ட் பண்ண போறேன். நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள் இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து சம் சால்வ் பண்ணுவோம். 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள்ஸ்னு கொஸ்டின் கேட்பேன். சால்வ் பண்ண சொல்ல மாட்டாங்க. அப்படியே சால்வ் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. சரி, இப்போ n மைனஸ் எம் 2 வேரியபிள்ஸை நான் ஜீரோ ஆக்க போகிறேன். அப்போ இங்கே இந்த சம்மை பொறுத்தளவில் நான் எதெல்லாம் ஜீரோ ஆக்கலாம்? இப்போ பாருங்க, என்ன இருக்கு எனக்கு x1 x2 s1 s2 s3 இருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு கிவன் வந்து ஈக்குவேஷன் 3 இருக்கு. இப்போ இதில் நான் எதை வேணாலும் எடுத்துக்க போகிறேன். எனி 2. ஏன் இந்த 2வை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இது ஃபார்முலா. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள் என்ன கிடைக்குதோ அத்தனையும் ஜீரோவாக எடுக்கணும். அப்போ நான் இங்கே பாருங்கள், இந்த சம்மில் அதான் அந்த ஈக்குவேஷனில் நான் x1 x2வையும் ஜீரோன்னு எடுத்தா எனக்கு ரிமைனிங் ஆன்சர் கிடைக்கும். அதை வச்சு சால்வ் பண்ணிடலாம். இல்லை s1 s2 அதை ஜீரோவாக எடுத்துக்கலாம், இல்லை s1 s3யை ஜீரோவாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லை வேற என்ன காம்பினேஷன் எடுக்கலாம்? s1 x1 s1 இதை ஜீரோவாக எடுக்கலாம், இல்லை x1 s2வை ஜீரோவாக எடுக்கலாம். எதை வேணாலும் எடுக்கலாம். எத்தனை டேர்ம் எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு தான் அந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது. இது n மைனஸ் எம் நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள். சரிங்களா? சரி, இது எப்படி வந்துச்சு? இந்த என்னன்றது என்னது? ஈக்குவேஷனா வேரியபிளா? என்றது வேரியபிள் சார். வேரியபிள். எம்ன்றது ஈக்குவேஷன். சரிங்களா? ரைட். இப்போ இது இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த சம்மில் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல? இப்போ நான் சம்முக்குள்ள போகிறேன். இனிமேல் தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர்லாம் கிடைக்க போகுது. ஒரு 2 ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இது கண்டிப்பாக புரியலாம், கண்டிப்பாக டவுட் கேளுங்க. ஒரு 2 ஈக்குவேஷன் எடுத்து நான் சொல்கிறேன். 2x + 3y + z = 10. சரிங்களா? இப்போ இதில் எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? 2 ஈக்குவேஷன் சார். 2 ஈக்குவேஷன். ஈக்குவேஷனை எம்னு எடுக்கணுமா என்னன்னு எடுக்கணுமா? எம் சார். எம்மா என்ன? எம் சார். சரி, எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? xy z 3 இருக்கு. 3 வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகே, இதை நான் என்னன்னு எடுத்துக்கணும். இப்போ இங்க இதை சால்வ் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னா 2 ஈக்குவேஷன் இருக்கு, 3 வேரியபிள் இருக்கு. நம்ம நீங்க எலிமினேஷன் மெத்தட் போடுங்க, என்ன மெத்தட் பண்ணாலும் தேர்டா ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்றது? இப்போ அதை இங்க என்ன எடுத்துக்கிறோம்? நான் பேசிக் நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்க போறோம். அதாவது n மைனஸ் எம். இப்போ எனக்கு 3 மைனஸ் 2 1. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஏதாச்சும் ஒன்றத்தையும் ஃபர்ஸ்ட் ஒன்று நான் என்ன ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எடுத்துக்கோன்னா x = 0 எடுத்துக்க போறேன். செகண்ட் கேஸ் y = 0 எடுத்துக்க போறேன். தேர்ட் கேஸ் x = 0 எடுத்துக்க போறேன். z = 0 எடுத்துக்க போறேன். எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள் நம்மளுக்கு 1 வருது. அப்போ நான் ஒரு வேலையை நான் சப்ஸ்டிட் பண்ணால் ரிமைனிங் 2 சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்டிட் பண்ணி சொல்லுங்க. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? y + z = 4. 4. செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணா 3y அது + z = 10. 10. இப்போ எனக்கு 2 வேரியபிள்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சா? இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்கு, 2 வேரியபிள் இருக்கு. சால்வ் பண்ணிடலாமா? இப்போ சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. அதாவது எலிமினேஷன் மெத்தடே பண்ணுங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாம். என்ன பண்ணிடலாம்? சப்ராக்ட் பண்ணணும். இதை 1 இதை 2ன்னு எடுத்துக்குவோம். 1 மைனஸ் 2 சப்ராக்ட் பண்ணுங்க. -2y = -6 வருமா? -6. ரைட். y = 3 வருது. அப்போ நான் இதை வச்சு நான் என்ன எழுதிடலாம்? z எழுதிடலாம். z என்ன வரும்? 1. அதாவது z-க்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. y = z = 1. அப்போ எனக்கு இதுக்கு சொல்யூஷன் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. 0 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைச்ச ஆன்சர் 0 3 1. சரிங்களா? நான் ஏன் 0ன்னு ஃபிக்ஸ் பண்றேன்? எனக்கு என்ன இருக்கு இந்த கொஸ்டின்ல? 2 ஈக்குவேஷன் இருக்கு, 3 வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதனால நான் அந்த ஒரு வேரியபிள் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எத்தனை வேரியபிள் நம்ம ஜீரோவா எடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள். ஓகே, இப்போ செகண்ட் ஒன்று நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. y = 0. அதே ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. x + z = 4. ஓகே,
2x plus z equal to 10. இசட் ஈக்குவல் டு 10. இந்த ஸ்மால் இசட்டை இப்படித்தான் நான் போடுவேன். சரி, இப்போ இங்கேயும் பிரச்சனை இல்லை. இதை 3 இதை 4 நான் என்ன பண்ணா சப்ராக்ட் பண்ணா போதுமா? எலிமினேஷன் மெத்தடை பொறுத்தளவுல இசட் கேன்சல் ஆயிருமா? அதனால இப்படி சிம்பிளா நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. என்ன வரும்? இசட் கேன்சல் ஆயிரும். மைனஸ் எக்ஸ். Minus 6 அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைச்சிச்சு எனக்கு? equal to 6. 6. அப்ப எனக்கு ஒய் என்ன கிடைக்கும் பாருங்க. சரி, ஒய் தான் நம்ம 0ன்னு எடுத்துருக்கோமா இந்த கேஸ்ல. இசட் என்ன வரும்? எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். இதெல்லாம் சப்ஸ்டிட் minus பண்ணிட்டு 2. இங்க 6 இருக்கு. ரைட் சைடு போகும்போது -6னா -2. கரெக்ட் தானே? எக்ஸ் 6 இசட் சாரி ஒய்ன்னு எழுதிட்டாங்க, கன்ஃபியூஷன். minus 2 சார் வரும். 4 - 6 -2. அப்போ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணது 0. எனக்கு எக்ஸ் 6 கிடைச்சிருக்கு, இசட் 2 கிடைச்சிருக்கு. சரி, இப்போ தேர்ட் கேஸுக்கு வாங்க. X plus y equal to 4. இந்த வர ஒரு நிமிஷம். இங்க என்ன இருக்குன்னா y = 0, அடுத்து z = 0. இப்போ சொல்லுங்க. X plus y equal to 4. ம் 2x plus 3y equal to 10. 10. இதை அப்படியே எலிமினேட் பண்ண முடியாது. இது என்ன 5, இது 6. 5 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2x 2y 8. ம். சிக்ஸ்த் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எழுதிடலாம். ஏன்னா அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது நான் சைன் தான் சேஞ்ச் பண்ணாதான் சப்ராக்ட் பண்ணுறேன். இது கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் ஒய் என்னங்க வரும்? 2. -y Minus 2. y y equal to 2. சரி, ப்ளஸ் மைனஸ்ன்னு பிரச்சனையாகும், கவனமாச்சிங்க. இப்போ y = 2 நான் ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ எனக்கு எக்ஸ் என்ன கிடைக்கும்? 2. ரைட். சப்ஸ்டியூஷனே பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தெரியல புரியலைன்னு கேட்டுறாங்க. நான் ரொம்ப பாவம். அது எக்ஸ் 2, ஒய் 2, இசட் 0. சரி, இப்போ நான் இதில் எது நான் பேசிக் வேரியபிள்? இந்த இதில் 0 கரெக்டா? இதில் 0, இதில் 0. ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு ஆன்சர் ரிமைனிங் ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க. எது? இங்கே 3 1. அதை என்னன்னு பேர் வச்சுக்கலாம்? இங்கே 2 2. என்ன பேர் வச்சுக்கலாம்? பேசிக் வேரியபிள். சரிங்களா? நான் எதை 0ன்னு எடுக்கிறேனோ அது நான் பேசிக் வேரியபிள். சரிங்களா? எனக்கு கிடைக்கிற ஆன்சர் இருக்கு பார்த்தீங்களா, அது பேசிக் வேரியபிள். இங்கே என்ன சொல்லிடலாம்? 6 - 2 நான் என்ன சொல்லிடலாம்? பேசிக் வேரியபிள் சொல்லலாம். ஏன் 2ன்னு கொடுத்தேன்னா இந்த 2 பேசிக் வேரியபிள். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ இந்த விஷயம் ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சிச்சா? நான் பேசிக் வேரியபிளும் பேசிக் வேரியபிளும் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுங்க சார். இப்போ பாருங்க. இப்போ இங்க வாங்க. இதை நம்ம கடைசியோட பார்ப்போம். ஏன்னா மொத்தமா பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த நான் சொன்ன கிவன்ல இதை பார்த்துட்டோம் நம்ம. பேசிக் வேரியபிள் என்ன, நான் பேசிக் வேரியபிள் என்ன? இது நான் எடுக்கிற 0, இது எனக்கு கிடைக்கிற ஆன்சர், நான் சால்வ் பண்ணி கிடைக்கிற ஆன்சர், அதான் பேசிக் வேரியபிள். சரிங்களா? நான் லெட் 0ன்னு எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா அது நான் பேசிக் வேரியபிள். அடுத்து நான் ஃபீசிபிள் ரீஜன், இன்ஃபீசிபிள் ரீஜன் சொல்ல போறேன். இப்போ எதோ சொல்ல போறேன்னா அதே ஆன்சர் வச்சே நான் சொல்ல போறேன். இந்த இடத்துல இந்த 3 ஆன்சர் வச்சு எல்லாமே சொல்ல போறேன். சரிங்களா? 0 3 1, 2 2 0, 6 0 -2. இதை கொஞ்சம் ஆர்டர் மாற்றி எழுதுறதுக்கு ரீசன் சொல்றேன் நான். சரிங்களா? எனக்கு ஆன்சர் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன் நான்? என்னவா இருக்கணும்? ஆன்சர் எப்பவுமே என்னவா இருக்கணும்? பாசிட்டிவா தானே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பாசிட்டிவா இருக்கலாம், 0வா இருக்கலாம். கரெக்டா? ஆமாவா இல்லையாங்க? சார் அப்ப நான் இது ரெண்டுலயுமே ஆன்சர் பாசிட்டிவ் வருது, 0 வருது. அப்ப நான் இது என்னன்னு எடுத்துக்கலாம்னா ஃபீசிபிள் ரீஜன் எடுத்துக்கலாம். என்ன ரீஜன்? ஃபீசிபிள் ரீஜன்.
எனக்கு ஆன்சர் நெகட்டிவ் வந்துருச்சு. அப்ப இது என்னன்னு சொல்லிடலாம்? feasible. இன்ஃபீசிபிள் ரீஜன். சரிங்களா? இப்போ நான் ஆக்சுவலாக ஃபீசிபிள் ரீஜன் என்ன சொன்னேன்? x1 xij ஆல்வேஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னேன். அப்போ எனக்கு ஆன்சர் 0 இருக்கலாம், ஏன்னா நம்ம தான் 0 எடுக்கிறோம். எனக்கு கிடைச்ச ஆன்சர் பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா அது பேர் என்ன சொல்றேன்? ஃபீசிபிள் ரீஜன். எனக்கு கிடைச்ச ஆன்சர் எனக்கு பாசிட்டிவ் தான் வரணும் அவசியம் இல்லை, நெகட்டிவ் வரலாம். அப்படி நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லிடுறேன்? இன்ஃபீசிபிள் ரீஜன் சொல்லிடுறேன். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? என்ன கான்செப்ட் சொல்றேன்னு புரியுதா? இப்போ இந்த ரெண்டாவது கான்செப்ட்னு சொல்லிட்டேன் நான். ஓகேங்க சார். ஃபீசிபிள் ரீஜன், ஏன்னா இதைத்தான் கொஸ்டினா கேட்பாங்க. ஒரு 4 பாயிண்டை கொடுத்துட்டு ஆப்ஷன் ABCDன்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா இதுல எத்தனை ஃபீசிபிள் ரீஜன் இருக்கு, எத்தனை இன்ஃபீசிபிள் ரீஜன் இருக்கு, எது ஃபீசிபிள் ரீஜன் இல்ல, எது இன்ஃபீசிபிள் ரீஜன், அந்த மாதிரி தான் கொஸ்டின் வருமே ஒழியா 4 ஆப்ஷனை கொடுத்துருவேன் அவன். சரிங்களா? நம்ம இதுவே கண்டுபிடிக்க அவசியம் இருக்காது. அப்ப நம்மளுக்கு ஃபீசிபிள் ரீஜனா இன்ஃபீசிபிள் ரீஜன் தெரிஞ்சா மட்டும் போதும். இப்போ நான் பேசிக் வேரியபிள் என்ன? எனக்கு ஈக்குவேஷனோட வேரியபிள் கிரேட்டரா இருக்கு, அதை நான் சப்ராக்ட் பண்ணி எத்தனை வேரியபிள் நான் வந்து 0வா எடுத்துக்கிறேன். இந்த சம்ம பொறுத்தளவுல m வந்து எனக்கு n-m வந்து 1 கிடைச்சிச்சு. 1 வச்சு நான் சிம்பிளா முடிச்சிட்டேன். சரிங்களா? முடிச்சுட்டு நான் எதெல்லாம் பேசிக் வேரியபிள் சொன்னேன், நான் பேசிக் வேரியபிள் சொல்லிட்டேன். நான் 0வா எடுத்தது நான் பேசிக் வேரியபிள், ரிமைனிங் ஆன்சருக்குள்ள பேசிக் வேரியபிள். அந்த இதுல வச்சு நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஃபீசிபிள் ரீஜன் இன்ஃபீசிபிள் ரீஜன் சொல்லணும். எனக்கு ஆன்சர் 0 அண்ட் பாசிட்டிவ் கிடைச்சுன்னா ஃபீசிபிள் ரீஜன், 0 பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா அது இன்ஃபீசிபிள் ரீஜன். ஓகே, இப்போ இதை வேற எப்படி கேட்பாங்க? ஏன்னா நம்மளுக்கு இது தெளிவா தெரியும். சரிங்களா? இது தெளிவா தெரியும். ஆனா அந்த 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. அந்த கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நான் என்ன எழுத போறேன்னா அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். ஆல் பேசிக் வேரியபிள் மஸ்ட் பி நான் நெகட்டிவ். இது கரெக்டா? அடுத்து எழுத போறது கரெக்டான்னு மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? அதாவது ஃபீசிபிள் ரீஜனுக்கு டெஃபனிஷன் இப்படி எழுதலாமா, இப்படி எழுதலாமா? ஆல் பேசிக் வேரியபிள்ஸ் மஸ்ட் பி பாசிட்டிவ். இது ஆல்ரெடி ஹிண்ட் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே கொடுத்துட்டேன். சொல்லுங்க. ரெண்டு ஒன்று தானே சார்? தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன்றுங்க சார், ஆல் பேசிக் வேரியபிள்ஸ் மஸ்ட் பி நான் நெகட்டிவ். சரி, அதாவது ரெண்டுமே ஒண்ணுன்னா நான் எதுக்குங்க கொடுக்க போறேன்? அப்ப நான் ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறேன்னா அதுல ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு யோசிக்கணும் நீங்க. சரிங்களா? ஜீரோ ரெண்டுமே வந்து நீங்க பாசிட்டிவும் வராது நெகட்டிவ் வராதுன்னு சொல்லுங்க. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க ஜெயலட்சுமி மேடம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 0க்கு பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் வராது. அப்ப இது கரெக்ட், இது தப்பு. இதை அப்படியே சிம்பிள்ல சொல்லணும்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் கிரேட்டர் than 0. இதுக்கு வித்தியாசம் இப்ப புரியுதான்னு பாருங்க. இதுக்கு டிஃபரெண்ட் புரியுதா? ஏன்னா நம்மளுக்கு வந்து 0க்கு நான் ஆல்ரெடி இது சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் கொடுக்க மாட்டோம், நெகட்டிவ் மைனஸ் சிம்பிளும் கொடுக்க மாட்டோம், பிளஸ் சிம்பிளும் கொடுக்க மாட்டோம். அப்ப நான் நெகட்டிவ்னா எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் எனக்கு 0 வரலாம், 0 தான் நம்ம கன்சிடரா எடுப்பேன், எனக்கு ஆன்சர் பாசிட்டிவ் வரும். அப்ப நம்மளுக்கு ஆப்ஷனா கொடுக்கும் போது இதைத்தான் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை குழப்புவாங்க. நான் நெகட்டிவ் எப்படிலாம் நம்மளை குழப்பலாமோ அப்படிலாம் குழப்புவாங்க. இதை மட்டும் நம்ம ரொம்ப தெளிவா வச்சுக்கணும். சரி, இப்ப 4 விஷயம் பார்த்துட்டோம். என்னது? பேசிக் வேரியபிள்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சு, நான் பேசிக் வேரியபிள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ரீஜியன்ல ஃபீசிபிள் ரீஜனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, இன்ஃபீசிபிள் ரீஜனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து சொல்யூஷன் பார்க்க போறோம். அதாவது டீஜெனரேட் சொல்யூஷன், நான் டீஜெனரேட் சொல்யூஷனா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராஃபிக்கல் மெத்தட்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது ஃபுல்லாவே பேசிக் தான். சரிங்களா? ஓகே, சரி. இப்ப இதை வச்சே சொல்லிடலாம். இப்ப இந்த 3 ஆன்சரே நான் மறுபடியும் எழுதுறேன் பாருங்க. 0 3 1 இதை வச்சு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 2 0 6 0 -2. சரிங்களா? இப்ப இதுல ஃபீசிபிள் ரீஜன் இன்ஃபீசிபிள் ரீஜன் சொல்ல போறேன். சரிங்களா? ஃபீசிபிள் ரீஜன் இன்ஃபீசிபிள் ரீஜன். இப்ப இதுல இது ரெண்டு என்ன சொல்லிடலாம்? feasible.
feasible region. இது என்னன்னு சொல்லலாம்? infeasible, ஆமா, infeasible. நான் எழுதுறேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ஆன்சர் பாசிட்டிவ் அண்ட் ஜீரோ வந்தால் ஃபீஸிபிள், நெகட்டிவ் வந்தால் இன்ஃபீஸிபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ரீஜன் பற்றி பேசிட்டோம், வேரியபிள் பற்றி பேசிட்டோம், சொல்யூஷன் பற்றி பேச போகிறோம். அது தேவையில்லாம இங்கே சொல்லிட்டேன். ரைட், இப்போ சொல்யூஷனில் 2 டைப் இருக்குது. என்னென்ன டைப்பு? மேலே வந்துடுறேன். காணோம். generate, தான் இருக்கு. ஃபீஸிபிள் பார்த்துட்டோம், இன்ஃபீஸிபிள் பார்த்தோம், பேசிக் பார்த்துட்டோம், நான் பேசிக் பார்த்துட்டோம். டீஜெனரேட்னா என்ன, நான் டீஜெனரேட் சொல்யூஷனா என்ன, அதை பார்த்துட்டோம்னா அடுத்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் போயிடலாம். சரி, இப்போ பாருங்க. இப்போ டீஜெனரேட் சொல்யூஷனா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது 2 4 5வது கான்செப்ட். நான் இதே இது புக்கில் இருக்கு, அப்படியே வாசிச்சுட்டு போயிடுவேன். எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது. இப்படி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து சொல்லிட்டோம்னா கண்டிப்பான முறையில் புரிஞ்சிடும். டீஜெனரேட், அடுத்து நான் டீஜெனரேட் பார்ப்போம். சரி, இப்போ அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வச்சு சொல்லிடுறேன். x1 + x2 + x3 = 5. x1 + 2x2 + 3x3 = 5. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் எத்தனை ஈக்குவேஷனுங்க இருக்கு? நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் 2, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 3. 3. 3, x1 x2 x3. ஓகே, இப்போ இங்கே நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள் என்ன இருக்கும், என்ன கிடைக்கும்? 1, அதில் எந்த டவுட் வேணாம். இது m, இது n. நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள்ஸ். ஓகே, என்னது? 1. அதில் எந்த டவுட்டும் வேணாம். அப்போ எப்பயும் போல் இங்கே நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? x1 0 எடுக்க போகிறேன், x2 0 எடுக்க போகிறேன், x3 0 எடுக்க போகிறேன். என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் எதுவும் இப்போ சொல்ல போகிறீங்க, நான் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறேன். ஒரு பேப்பர், பேனா, பென்சில் எடுத்துகிட்டு டக்குன்னு சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்கள், x2 என்ன வருது, x3 என்ன வருது. நான் அதை வச்சு கன்க்ளூஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஆன்சர் எதுவும் வந்துச்சா? ஃபஸ்ட்டு யாராச்சும் ஒரு ஆள் ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து x2 + 10 சார், சரி, x3 - 5. சூப்பர், கரெக்டு. நெக்ஸ்ட் அடுத்து ஒன்ல வந்து சொல்லுங்க. x x1 5, ஆ x3 0. சரி, தேர்ட் ஒன் அப்ளை பண்ணல சார். ஒன்றும் அவசரம் பண்ணுங்க.
வேர்ட் 1ல வந்து x1 5 சார், ம் x2 0, x3 0. சரி சரி. இப்போ இதில் நான் எடுத்த பேசிக் வேரியபிள் இது வந்து 0, இதில் இது வந்து 0, இதில் இது வந்து 0. கரெக்டா? அல்லது டவுட் இல்லைல்ல? இல்ல சார். ஆமாம், நம்ம எடுத்துக்கிறது ஒன் பேசிக் வேரியபிள் தான் எடுத்திருக்கேன். அது ரொம்ப முக்கியம் சரிங்களா? அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன் நான். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, நான் ஒரு 0 எடுத்ததுப்போ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 0 வந்திருக்கு. இங்கே ஒரு 0 எடுத்திருக்கேன், இங்கே ஒரு 0 எடுத்திருக்கேன், அதுபோல் எக்ஸ்ட்ரா 0 வந்திருக்கு. அப்போ நான் இங்கே பேசிக் வேரியபிள் பார்த்தீங்களா, நான் பேசிக் வேரியபிள் எடுக்கிறேன்ல, என்னது 0ன்னு எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி என்ன எழுதிடணும்னா அட்லீஸ்ட் எழுதிடணும். என்ன எழுதிடுறேன்? அட்லீஸ்ட் ஒன் பேசிக் வேரியபிள் 0. ஏன்னா எனக்கு அனதர் ஒன் ஆன்சரும் 0 வரதுனால நான் குறைந்தபட்சம் ஒரு 0 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ஈக்குவேஷனும் அந்த சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஆன்சருக்கு பார்த்தீங்களா, இப்போ 2 வந்தால் 2 0 எடுப்பேன், 3 வந்தால் 3 இது 0, 3 வேரியபிள்ஸ் 0 எடுப்பேன், n-m 4 வந்துச்சுன்னா 4 வேரியபிள்ஸ் 0 எடுப்பேன். கரெக்டா? என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்போ நான் இதை இந்த இடத்துல இங்கே என்ன மாற்றிக்கிறேன், அட்லீஸ்ட் ஒன் பேசிக் வேரியபிள் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் இதையே இங்கே சொல்கிறேன்னா, எனக்கு ஆன்சர்லேயும் ஒரு 0 வருது. அப்போ நம்ம பார்த்தோன்னா என்ன கன்க்ளூஷன் வந்துடக்கூடாது, அப்போ இங்கே 2 பேசிக் வேரியபிள் எடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? சரி. புரியுதுங்க சார். ஏன்னா n-m எனக்கு 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். 1 வர மாதிரி நம்ம சம் பார்த்துருக்கோம் சரிங்களா? ஏன்னா 2வும் வரலாம், 3யும் வரலாம். அப்போ இங்கே பார்த்து நம்ம கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. இங்கே நம்மளுக்கு ஆக்சுவலாக n-m என்னதான் வந்திருக்குன்னா 1 தான் வந்திருக்கு. அதனால் இங்கே 0, இந்த 0, இந்த 0, தேர்ட் 3மே 0 எடுத்திருக்கோம். அதுபோல் எக்ஸ்ட்ரா 0 வந்ததுனால நம்மளுக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. அதனால தான் நான் இங்கே சொல்கிறேன். அப்போ எனக்கு அட்லீஸ்ட் ஒன் பேசிக் வேரியபிள் 0ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஆன்சர் 0 வருது. இப்போ நான் இதை வச்சு என்ன சொல்ல போகிறேன்னா டீஜெனரேட் சொல்யூஷன் சொல்ல போகிறேன். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரில் நான் பேசிக் வேரியபிள் போக எக்ஸ்ட்ரா எனக்கு ஆன்சரில் 0 வந்துருச்சுன்னு வைங்க. இங்கே வந்து இது என்னது, இது ஆன்சரில் 0 வந்தது, நான் இதை ஃபிக்ஸ் பண்ணேன், இங்கே ஆன்சர் 0 வந்திருக்கு. அப்படி வந்துட்டால், அதாவது நம்ம பேசிக் வேரியபிள் போக எக்ஸ்ட்ரா ஒரு 0 வந்துருச்சுன்னா, நமக்கு வர ஆன்சரில் 0 வந்துச்சுன்னா அதை பேர் என்ன சொல்லிடுறாங்க, டீஜெனரேட்னு சொல்லிடுறாங்க. நம்மளுடைய நான் பேசிக் வேரியபிள் போக எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்க போகிற ஆன்சரில் 0 வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறாங்க, இங்கே 0 வரல அதனால நான் இங்கே எடுக்கலை சரிங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நான் பேசிக் வேரியபிள் ஒன்று x=0, x1, x2, x3 ஏதோ ஒன்று 0ன்னு எடுத்தது போக ஆன்சர்லையும் 0 வந்துச்சுன்னா அது பேர் என்ன, டீஜெனரேட் சொல்யூஷன். டீஜெனரேட் சொல்யூஷன். சரி, அப்போ எனக்கு ஆன்சர் இப்படி வருதுன்னு சார், அத சிம்பிளா வந்து 2.0 வந்துச்சுன்னா அதை டீஜெனரேட்னு சொல்லிடலாம்ல சார்? அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ரெண்டு சொல்யூஷன் 0 ரெண்டு பேசிக் பாயிண்ட் பாக்கும்போது 2 0 வந்துச்சுன்னா அதை டீஜெனரேட் சொல்லிடலாம். இருங்க, இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட்ல n-m எனக்கு 2 வருதுன்னு வச்சுக்கீங்க. 2 வருதுன்னா நான் x2, x3 நான் 0ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா? ஆமாவா இல்லையா? எடுத்துட்டு எனக்கு x1 0 வந்துச்சுன்னா நம்ம அந்த கன்க்ளூஷன் வர முடியாது. நான் என்ன சொல்றேன்னு புரியுது? அதுக்கு நான் இவ்வளவு நேரம் இன்னும் குழம்பிக்கிட்டு இருந்தேன். n-m 1 வச்சே நம்ம ஃபுல்லா செஞ்சிருக்கோம். அதனால அப்படி ஒரு கன்க்ளூஷன் வரக்கூடாதுன்றக்காண்டி தான் சொல்றேன். இப்போ எனக்கு n-m 2 வருது, நான் x2, x3 0ன்னு எடுத்து x1 0 வந்தா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் எப்பவுமே n-m கண்டுபிடிச்சு வச்சுக்கிங்க. கண்டுபிடிச்சிட்டு இது எத்தனை 0 வந்து நம்ம வந்து அசீம் பண்றோம், எத்தனை நான் பேசிக் வேரியபிள் நம்ம அசீம் பண்றோம்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிட்டு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஏன்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா, டீஜெனரேட் சொல்யூஷன் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எது டீஜெனரேட் சொல்யூஷன், இல்லை நான் டீஜெனரேட் சொல்யூஷன், இல்லைன்னா ஃபீசிபிள் ரீஜன், இன்ஃபீசிபிள் ரீஜன், இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். பாருங்க, அடுத்தது சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. அதனால எதுவும் நீங்களும் அசீம் பண்ணக்கூடாது. இந்த ஒரு ஆன்சரை வச்சு நீங்க எதுவும் அசீம் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, சொல்யூஷனையும் சேர்த்து நான் சொல்ல போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 0, 10, -5 வருது. செகண்ட் ஆன்சர் 5, 0, 0 வருது. 5, 0, 0. ரைட். இப்போ நான் இந்த ரீஜியனையும் சேர்த்து சொல்ல போறேன். இப்போ பாருங்க, இது என்ன சொல்லிடலாம், நான் அசீம் பண்ணது இங்கே 0, இது 0, எக்ஸ்ட்ரா 0 வந்துச்சுன்னா அது பேர் என்ன சொன்னேன்,
Degenerate, sir. Degenerate. டீஜெனரேட். ஆனா ஆன்சர் எனக்கு நெகட்டிவ் வரல. அப்ப இது என்ன சொல்லிடலாம்? feasible. feasible region சொல்லிடலாமா? சரி, இப்ப எனக்கு நான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆன்சர் நெகட்டிவ் வந்துருச்சு. ஆன்சர் இதுல நெகட்டிவ் வந்துருச்சுன்னா அது பேர் என்ன சொல்லிடலாம்? infeasible. நான் டீஜெனரேட், இன்ஃபிசிபிள், ரெண்டையுமே மாத்திக்கிங்க. ஏன்னா எனக்கு ஆன்சர் பாசிட்டிவ் வரலாம், 0 வரலாம். அப்ப இங்க நெகட்டிவ் வந்துருச்சு. நான் டீஜெனரேட் அண்ட் இன்ஃபிசிபிள். இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீஜெனரேட்னா என்ன? நான் அசீவ் பண்ற நான் பேசிக் வேரியபிள் போய் எக்ஸ்ட்ரா 0 வந்துச்சுன்னா அது பேர் டீஜெனரேட். சரிங்களா? டீஜெனரேட். ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா feasible ரீஜன். எனக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துருச்சு. நெகட்டிவ்ல வந்துட்டாவே அது என்னது? நான் டீஜெனரேட். நெகட்டிவ் வந்ததுனால அது பேர் என்ன? இன்ஃபீசிபிள் ரீஜன். இப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டீங்களா? இப்போ 6 கான்செப்ட் புரிஞ்சுச்சா? பேசிக் வேரியபிள், நான் பேசிக் வேரியபிள், feasible ரீஜன், இன்ஃபீசிபிள் ரீஜன், டீஜெனரேட் சொல்யூஷன், நான் டீஜெனரேட் சொல்யூஷன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு மேக்ஸிமம் 6ஐயுமே கவர் பண்ணிட்டேன். இது ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, எதுவும் டவுட் இருக்கா? இப்போ புக்குல போயிடலாமா? நான் சார் சொல்லுங்க. அதுல நெகட்டிவ் வந்தா நான் டீஜெனரேட் சொன்னீங்க, அதுல பாசிட்டிவ் வந்ததுன்னா 0 வராம? புரியல, திரும்ப சொல்லுங்க. ஒரு ஆப்ஷனோட சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல சார், நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 0 10 -5 போட்டு நெகட்டிவ் வந்ததுன்னா நான் டீஜெனரேட் சொன்னீங்களா? ஆமா. அப்போ அதுல சப்போஸ் +5 வந்தது அப்படின்னா நம்ம வந்து அதையும் நான் டீஜெனரேட் எடுத்துக்கலாமா? 0 இல்லாம வேற நம்பர்ஸ் வந்தா நான் டீஜெனரேட் எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன் சார். அங்கே டீஜெனரேட் வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? ஆமா, சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா மேம்? பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம டீஜெனரேட்டே எடுத்துக்கலாம். டீஜெனரேட்னா என்ன? எனக்கு பாசிட்டிவ் வரலாம், 0 வரலாம், பிளஸ் பேசிக் வேரியபிள் வரலாம். ஓகேவா? டீஜெனரேட்னா என்ன வரலாம்? பாசிட்டிவ் வேல்யூ வரலாம், என்னுடைய பேசிக் வேரியபிளான 0 வரலாம். சரிங்களா? இங்க எனக்கு நான் நெகட்டிவ் வந்ததுனாலதான் நான் டீஜெனரேட். நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்ப இதே எடுத்துக்கீங்க, 505. அப்ப இது ஜெனரேட்டா டீஜெனரேட்டா? சொல்லுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்துச்சுல. பாசிட்டிவ்டா அது பேர் என்ன? என்னங்க ஒன்றும் பேச மாட்டீங்க? இப்ப யாரோ கேட்டாங்களே, அவங்கள காணோம். சொல்லுங்க சார். அதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு ஆன்சர் நீங்க சொல்லுங்கன்னு. இது வந்து எனக்கு நான் பேசிக் வேரியபிள். எனக்கு இந்த 2 ஆன்சர் கிடைச்சிருக்கு, ரெண்டுமே பாசிட்டிவா கிடைச்சிருக்கு. அது பேரு ஜெனரேட்டா நான் டீஜெனரேட்டா நான் டீஜெனரேட்டான்னு கேட்டேன் நான். டீஜெனரேட், அதாவது 0 டீஜெனரேட்டா எந்த வரலாம், டவுட் இல்லை. பாசிட்டிவ் வரலாம். ஆமா, பாசிட்டிவ் ஓகே சார். 0 வரலாம், நெகட்டிவ் வந்துட்டா அது நான் டீஜெனரேட், இன்ஃபிசிபிள் ரீஜன். சரிதானே? ஓகேவா? அடுத்து ஓகே சார். போயிருவோம். சார் அதுல சார் நம்ம எடுத்த வேரியபிள் 0வும் இன்னொரு ஆன்சர் 0 வந்தா தானே சார் ஜெனரேட் சொல்லணும். புரியல. இப்ப அங்க ஆமா, 5 வந்து சார் இப்ப நம்ம எடுத்த வேரியபிள் 0 இன்னொரு ஆன்சர் 0 வந்தா தானேங்க சார் டீஜெனரேட். ஆமா. அங்க 2 5 வந்திருக்குதுங்க சார், எப்படிங்க சார் அது டீஜெனரேட்ல வரும்? சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இல்லைங்க சார், நம்ம ஒரு வேரியபிள் 0 எடுத்துட்டு இன்னொரு ஆன்சரும் 0 வந்தா தானேங்க சார் டீஜெனரேட்ல வரும். ஆமா, ஆனா அங்க வந்து 5 2 வந்திருக்குது இல்லைங்க சார், 2 0. 2 அது 5 எப்படி வரும்போது நான் ஜெனரேட் தானே வரணும். இல்லைங்க சார், அது 2 5 இல்ல. நம்ம ஏற்கனவே எடுத்த ஒரு வேரியபிள் 0 இன்னொரு ஆன்சர்ல 0 வந்தா தானேங்க சார் டீஜெனரேட்னு சொல்லுவோம். அதை கரெக்ட் கேக்குறேங்க கரெக்ட் சார். கரெக்ட் தான். இப்ப நம்ம இந்த ஆப்ஷன் தப்பு. நான் கடைசியா சொன்ன எக்ஸாம்பிள் தப்பு. இது வந்து தப்புன்னு சொன்னீங்க. கரெக்டா? இது வந்து ஆமாங்க சார். அது டீஜெனரேட் வந்து சொல்லக்கூடாது. வராது கரெக்ட். சார். இப்ப நம்ம டீஜெனரேட் எப்போ சொல்லணும்னா, நம்ம ஒரு ஆன்சர் 0 ஃபிக்ஸ் பண்ணி ஆன்சர் 0ன்னு ஒண்ணு வந்தாதான் அது பேர் டீஜெனரேட்ன்ற கான்செப்டுக்குள்ளே வரும். சரிங்களா? அப்ப இந்த ஆன்சர் கண்டிப்பா இது வந்து நான் பேசிக் வேரியபிள். இங்க நம்மளுக்கு 0 வரல, அப்ப டீஜெனரேட் சொல்ல முடியாது. அப்ப சொல்ல நம்மளுக்கு முடியாது. ஜீரோஸ் வச்சுட்டு அதான் சார் நான் கேட்டேன், அந்த பாசிட்டிவ் அங்க வந்தா நான் டீஜெனரேட் ரீஜியன் சொல்லலாமா, மட்டும் மாத்தணும் சார். ஜெனரேட் ஜெனரேட்ன்ற கான்செப்டுக்குள்ளே வராது. ரீஜியன் மட்டும் மாத்தி சொல்லணும் சார். டீஜெனரேட் கான்செப்ட்லேயே வரக்கூடாது. ரைட், ஓகே, கரெக்ட் தான். லிட்டில் கன்ஃபியூஷன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புக்கில் பார்த்துட்டு அதோட பார்ப்போம். ஈவினிங் ஒரு கிளாஸ் போட்டுருவோம். பாருங்க, இப்போ இங்கே வாங்க. ஈவினிங் ஒரு 8 to 9 போட்டுருவோம், 9:30 போட்டுருவோம். இந்த வந்துருச்சு. இப்போ இது நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சிடும். பாருங்க, சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் ஆஃப் 2 linear programming problem is the
set of value of the variable which satisfy the group of constraint of the problem. அந்த ப்ராப்ளத்துக்கு satisfy பண்ற வேரியபிளத்தை நம்ம சொல்யூஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, feasible region. A feasible region to a linear programming problem is the set of value of the variable which satisfy the group of constraint as well as non-negative restriction of the problem. feasible region என்ன, non-negative restriction அந்த ப்ராப்ளத்தை எதெல்லாம் satisfy பண்ணுதோ அதான் என்ன சொல்றாங்கன்னா feasible region சொல்றாங்க. program problem is the set of value variable which satisfy the group of constraint as well as non-negative. சரி, optimum solution, optimal or optimum solution. A feasible solution of LPP which optimize the objective function in given problem is called the optimum solution. Maximum or minimize. A feasible solution of LPP maximum or minimize எனக்கு எது satisfy பண்ணுதோ அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்றாங்க. நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பேர் கிடைக்கும், அது மேக்ஸிமம் ஒரு மினிமம் அந்த எந்த கண்டிஷனை satisfy பண்ணுதோ. கேட்குற கொஸ்டினுக்கு இப்போ மேக்ஸிமம் கேட்குன்னா ஒரு 4 ஆன்சர் வருது, அந்த 4 ஆன்சர் வருதுன்ற பார்த்தீங்களா, அதை நம்ம ஈவினிங் கிளாஸ்ல தான் பார்ப்போம். அந்த 4 ஆன்சர் எது மேக்ஸிமம் satisfy பண்ணுது அதே நம்மளுடைய ஆப்டிமம் சொல்யூஷனாக இருக்கும். இப்போ மினிமம் கேட்டானா அந்த 4 ஆன்சரில் எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு மினிமம் கிடைக்குதோ அதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன். அது ஈவினிங் தான் பார்ப்போம். சரிங்களா? பேசிக் சொல்யூஷன். பேசிக் என்ன சொல்லிட்டேன், இதான் வந்துருச்சு பாருங்க. ஃபார் a set of m equation in a variable n greater than equal to m, the solution obtained by setting n minus m variable equal to 0. Solution of the remaining variable is called the basic solution. Provided the determinant of the coefficient of basic variable is not 0, such a variable are called basic variable. Remaining n minus m 0 valued variable are called non-basic variable. இந்த n minus m 0ன்னு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து என்ன சொல்றாங்க, பேசிக் வேரியபிள்னு சொல்றாங்க. சரிங்களா? ரிமைனிங் இருக்கிறதுல நான் பேசிக் வேரியபிள்னு சொல்றாங்க. ஓகே. பேசிக் சொல்யூஷன் ஆஃப் டூ டைப் டிஃபைன்ட் as follows: நான் degenerate basic solution, degenerate basic solution. A basic solution is called non-degenerate basic solution if all basic variable are non-zero. இதே degenerate, a basic solution is called degenerate. Basic solution is at least one of the basic variable is 0. At least one of the basic variable is 0 ன்னு அது பேர் degenerate சொல்லிடுறாங்க. சரி, இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் இதை யூஸ் பண்ணி சம்மு கேட்பாங்க, ஃபார்முலாவும் கேட்பாங்க. NCM. சரிங்களா? NCM. இங்கே என்னன்றது என்னதுங்க, என்னன்றது என்னது, ஈக்குவேஷனா வேரியபிளா? வேரியபிள். இது நல்லா கன்ஃபியூஸ் பண்ணும், மாற்றி குழப்பி விட்றாங்க நம்மள. என்ஃபேக்ட் ஏன்னா எப்பயுமே ஃபேக்டோரியல்ல நெகட்டிவ் வெளிலாம் வராது, அப்போ n மைனஸ் எம் தான் வரும், m மைனஸ் n வராது. இந்த இடத்துல மாற்றி குழப்பி விட்ருவாங்க, m மைனஸ் n. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க நம்மளை குழப்புறதுக்கு, இங்கே ஈக்குவேஷனை நம்ம ஃபிக்ஸடாக வச்சுருப்போம். இவன் எம்மை என்னன்னு பண்ணிடுவான்னா வேரியபிள் அவன் எடுத்துக்க சொல்லுவான். எடுத்துட்டு என்ன வந்து ஈக்குவேஷன் எடுத்து இந்த ஈக்குவேஷனை அப்படியே மாற்றி கொடுப்பாங்க. அதனால எம் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஃபிக்ஸ் பண்ணி இது அப்படியே டைரெக்டாக கேட்டால் எல்லாருமே செஞ்சிடலாம். ஆனால் நம்மால் என்ன பண்ணியா, எம் வேரியபிள் n ஈக்குவேஷன் கன்செப்ட் பண்ணி நம்ம இப்படித்தானே மொதல் எடுத்தோம் அப்படின்னு அவசரப்பட்டு தப்பாக எழுதிடுவோம். சரிங்களா? அதனால் எம் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஃபார்முலா எழுதுங்க. இந்த ஃபார்முலா டைரெக்டாக 5 ஈக்குவேஷன் 2 வேரியபிள் இல்லை 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொடுத்துதான் சம்மு கேட்பாங்க. டைரெக்டாக ஃபார்முலா கேட்டால் இந்த மாதிரி நம்மளை குழப்புவாங்க. சரிங்களா? அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எப்பவுமே ஃபிக்ஸடாக இதுதான் படித்தோம், என்னன்னா வேரியபிள், எம்னா ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுதின பிறகு அதை வச்சு எத்தனை வேரியபிள்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, அதுதான் பெஸ்ட்டு. ரைட். பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் அது ரெண்டு இருக்கு, டீஜெனரேட்டு நான் டீஜெனரேட்டு. A basic solution which are satisfy the non-negative restriction is called basic feasible solution. அது என்ன சொல்றேன் பாருங்க, basic feasible solution are two types, degenerate, non-degenerate. A basic feasible solution is called degenerate if it is at least one basic variable process or 0 value. A basic feasible solution is called non-degenerate, is called basic variable or non-zero. அந்த 0 வச்சு தான் எல்லாமே பேசுறாங்க. ஓகே. ஸ்லாக் வேரியபிள் நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்கும் போது ஸ்லாக் வேரியபிள் பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா நிறையா போட்டு கம் பண்ணோம்னாலும் கஷ்டம். அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் நம்ம அந்த பிக்கம் மெத்தட் பார்க்கும்போது ஸ்லாக் வேரியபிள் பற்றி சொல்லுவேன். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க, ஏன்னா அதை வச்சும் கொஸ்டின் வரலாம். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கிங்கண்ணே,
நான் ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமா? கிரேட்டர் ஈக்குவல்னா நான் ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமா? சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்க. அதோட கிளாஸ் லெஸ் தென்னா ஆட் சார், கிரேட்டர் தென்னா சப்ராக்ட் சார். லெஸ் ஈக்குவல்னா இதோட இது மினிமமா இருக்கு, நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு ஈக்குவல் ஆயிரும். இங்க கிரேட்டரா இருக்கு, இதை நான் என்ன பண்ணணும்? நெகட்டிவ் பண்ணா சப்ராக்ட் எனக்கு பண்ணணும். ஈக்குவலா மாறி. இதை மட்டும் தெரிஞ்சுச்சுக்கீங்க. ஏன்னா இதை வச்சுதான் நம்ம சம் ஃபுல்லாவே வரும். இந்த S1 S2 பேரு ஸ்லாக் வேரியபிள். சரிங்களா? அது என்னன்றதை நான் அடுத்தடுத்து சொல்றேன். நான் இதை மட்டும் தெரிஞ்சுக்கீங்க. ஏன்னா இதை வச்சு நான் கொஸ்டினே கேட்பேன். நான் எத்தனை ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கோம், எத்தனை ஸ்லாக் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், இது மாதிரி ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு, சரிங்களா? அதே கொஸ்டின்ஸா வரும். அது போக ஜென்ரேட்டு, டீஜெனரேட்டு, ஃபீசிபிள் ரீஜன், இன்ஃபீசிபிள் ரீஜன் 4 பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு தான் கொஸ்டினாக கேட்பாங்க. சரிங்களா? ரைட், ஓகே.